எப்படி கொடுக்கணும் ஐயா வாங்க 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 அயோத்தியில பெருமாளுக்கு சொல்லி கொடுக்கணும்னா கொடுத்து வச்ச புண்ணியால அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்கிறார்கள் ஐயா அந்த ஆசானுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொடுத்த உடனே ஆமம்மா ஒரு காரியத்தை தொட்டோம்னா சரி யார கையெடுத்து வணங்கணும் ஆமா ஆமா மூத்த பிள்ளையா இருக்காரு ஐயா பிள்ளையாரு முன்னாடியா ஆமா முன்னாடி அவரை வணங்கணும்னு சொன்னா தொட்டதும் தொலங்கும் தோட்ட வச்சாலும் காய்க்கும் ஓ தொட்டதும் தொலங்கும் ஆமா தோட்ட வச்சாலும் காய்க்கும் காய்ச்சிரும் ஆமா ஆமா எதை தொட்டாலும் போத நல்ல நேரத்துல தொடணுமா அப்படியே எந்த ஒரு விஷயம்னாலும் சரிதான் சரி மரத்தை கொண்டு வெயில் அடிக்கும் போது நட்டி வச்சா நல்லாவா இருக்கும் இருக்காது இருக்காது அதான் சொல்லுது இருக்காங்க தொட்டதும் தொலங்கும் தோட்ட வச்சாலும் காய்க்கும்னு சொன்னா நல்ல நேரத்துல தொடணும் அப்படியே சரி அதனால ஆமையா ஆசானை வரவழைத்து பிள்ளையாருக்கு ஒரு படப்பு போட்டு அப்ப என் மகனாகிய கோசலாதேவி பெற்றெடுத்த பிள்ளை பெருமாளுக்கு ஹரிராமச்சந்திரபுரி ராகவன் படித்து பலகலை கற்றுணர வேணும் என்று சரி அப்ப ஆசாரை வரவழைத்து அப்பா ஐயா நான் சொன்னது போலே நீங்கள் சொல்ல வேண்டும் ஐயா அப்படியே சொல்லுகிறேன் குருவே ஒரு பிள்ளைய கொண்டு பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும்னா என்ன நாள் எந்த நாள்ல சேர்க்கணும் புரட்டாசி மாசம் சரி சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பிள்ளைய கொண்டு சேர்த்தோம்னு சொன்னா பிள்ளை என்ன செய்வான் இல்ல படிச்சு நல்லா கவர்மெண்ட் டியூட்டிக்கு போகும் கவர்மெண்ட் வேலை பாப்பா ஆமா ஆமா இப்ப அதை விட இது தெரிஞ்ச பெரிய வேலை இல்ல சரி அதனால என்ன 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 இந்த பிள்ளைகளுக்கு அம்மா ஆசிரியர் என்னையா வழங்கி சொல்லி கொடுக்கிறார் என்னம்மா கற்பித்து கொடுக்கிறார் ஐயா நான் சொன்னது போல நீங்கள் சொல்ல வேண்டும் ஐயா அப்படியே சொல்லுகிறேன் குருவே அறிவோம் நன்றாக குரு வாழ்க குருவே துணை அறிவோம் நன்றாக குரு வாழ்க குருவே துணை அல்லவாக அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சரி ஆலயம் தொழுவது சாலமும் நன்று சாலமும் நன்று அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சரி அப்படின்னா ஆமா அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னு சொன்னா அதாவது யாரு முகத்துல ஆமா ஆமா என்ன இருக்கு சரிங்கறத கரெக்டா கணிச்சிருவாங்க அவங்க முகத்தை பார்த்தே சொல்லலாம் நம்ம வேணும்னு நினைக்காங்களா வேண்டாம்னு நினைக்காங்களா ஓ இப்படி வழங்கணும்னு நினைக்கானா வழங்காம போகணும்னு நினைக்கணும் முகத்தை பார்த்தே சொல்லிடலாம் அவங்க சொல்லித்தான் தெரியணும்னு இல்ல அதானே பார்க்க பார்வையிலே கண்டுபிடிச்சிடலாம் முகத்தை பார்த்தே இடம் போட்டுலாம் ஆமா ஆமா அதுதான் சொல்லியிருக்கேன் அகத்தின் அழகு முகத்துல தெரியும்ல அப்புறம் ராகவனை பார்த்து ஆமையா அழகுடனே சொல்லி கொடுக்கிறார் சரி அவளுக்கு அரி ஒரே ஒன்றை வேந்த நாத்தி சோடி கொண்டிலகோ அரி குறி கொன்றை வேந்த நாத்தி சுவடி பொன்னிலகோ ஆணையேற்ற குதிரையேற்ற எழில் சிறந்த தொழில்படி ஆணையேற்ற குதிரையேற்ற எழில் சிறந்த தொழில்படி தான் உள்ளிடமோ ஆயத்தில் சிறப்பு தொழில் வாய்ந்தால் தாவிடுவாடு ஒரு காரம் பூச்சடைக்கு வாய்ந்தால் முன்னூறடி வாய்ந்திடுவான் முன்னூறடி வாய்ந்து விடுவான் அல்லவா வித்தை சொல்வித்தை அப்பா அரண்மனை வீட்டு பிள்ளைங்க எல்லா படிப்பும் படிக்காங்களா எல்லாம் பிள்ளைகளுக்கு அத்துப்படி ஆமா ஆமா ஏன்னா எவ்வளவு செலவானாலும் பிள்ளை நல்லபடியா படிக்க வச்சிடலாம் ஆமா சரி ஏற்கனவே என்ன அயோத்தியில ஹரிராமச்சந்திர பூபதியுடைய அப்பா தசரதர் சக்கரவர்த்தி சரி வித்தை என்ன ஆமா அதாவது என்ன வில்லு வித்தையில இருந்து பாடத்துல இருந்து எல்லாமே கற்பித்தவர் ஆமா ஆமா பாடத்தை மட்டும் கற்பித்தால் போதாதும்மா இல்ல நல்ல ஒழுக்கத்தையும் கத்துக்கிடணும் அத சொல்லு மத்த தொழில்களையும் கத்துக்கிடணும் ஆமா ஏன்னா வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலும் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க வல்லவனுக்கு புல்லு கூட ஆயுதம் தானே புல்லு தட்டி இறந்து போறவனும் இருக்கான் சரி பிளேன்ல இருந்து ஆமா உளுந்து பிழைக்கிறவனும் இருக்கான் யாரு தெரிஞ்சவங்க யாரும் பிழைச்சிருக்காங்களா பிளேன்ல இருந்து ஆமா சரி எத்தனை பேரு சரி அதனால ஆமையா அதெல்லாம் நேரம் சரி அந்த ஆணை விழும்போது ஆமா அத்தால கையெடுத்து கும்பிட்டு சரி விழுந்ததே தெரியாது ஒண்ணு செய்யாது அதான் சரி அதுக்கெல்லாம் நேரம்னு ஒண்ணு வேணும் ஆமா இது நல்ல நேரம் இருந்துச்சுன்னு சொன்னா ஒண்ணுமே பண்ணாது ஆமா சரி அவன் பார்த்திருக்கும் போது ஆமையா இந்த ஹரிராமச்சந்திர பூபதியும் சரி
தம்பி இளைய பெருமாள். இளைய பெருமானும் 2 பேரும் ஒரு அணி. சரி. அடுத்து இவங்க 2 பேரும். ஆமா ஆமா. சத்துருக்கன் பரதாழ்வார். சரி. இவர்கள் ஒரு அணி. ஆமா, 2 அணியா பிரிந்து நிற்கிறார்கள். ஆமா. சரி. பிள்ளைகளுக்கு 10 வயசு இருக்கும். ஆமா. யார படிப்பும் இல்லை, பாராத வித்தைகள் இல்லை. இத்தனையும் படித்து சரி பலகலையும் கற்றுணர்ந்தார். கற்றுணர்கிறார் அல்லவா. 4 நல்ல வேதங்களா 6 நல்ல சாஸ்திரமோ 64 நல்ல இலக்கியானந்தான் படித்தான் 108 ஆகமங்கள் அத்தனையும் படித்தானே அழகு பிள்ளை பெருமாளோ அத்தனையும் படித்தானே அழகு புகழ் பெருமாளே ஹரிராமச்சந்திர பூபதி படித்திருக்கும் போது படித்திருக்கின்ற வேளையில வித்தைகள் தெரிந்த பிள்ளை. சரி. என்னப்பா? வித்தைகள் தெரிந்த பிள்ளை. ஆமா ஆமா ஆமா. வித்தைகள் தெரிஞ்ச உடனே சரி அண்ணன் சொல்ல வாங்கம்மா வாங்க சர்க்கஸ் மகாலிங்க சர்க்கஸ். அந்த வித்தைகள் கிடையாதுமா. அதானே சிலம்பு தொழில் படிச்சிருக்காரு. அது கொஞ்சம் சேட்டை. அதான் சரி. ஆனா இது அப்படி இல்ல. ஆமா ஆமா. அதாவது பெரிய வீட்டு பிள்ளைகள். சரி. வில் வித்தை, சொல் வித்தை, மல் வித்தை, ஆமா பல்லடம், சிலம்பு தொழில் எல்லாம். ஆமா. கூடு விட்டு கூடுவாய் வித்த. ஆமா. சரி. அது இருக்கு. ஆமா, சொல்லி விடுங்க கடக்கட்டும். ஹரிராமச்சந்திர பூபதி அப்படி அயோத்தியில சரி அவ்வளவு ஒரு அழகா ஆமா பிள்ளைங்க வளர்ந்தோங்கி இருக்கிறது. வளர்ந்தோங்கி இருக்கிறார்கள் அல்லவா. வளர்ந்தோங்கி இருக்கும் போது என்னய்யா அதாவது என்ன இந்த நேரத்துல சரி ஹரிராமச்சந்திர பூபதி இத கேட்டிருக்கலாமா அப்பளே. அதானே. சரி. ஹரிராமச்சந்திர பூபதி வளர்ந்தோங்கிருக்கும் போது சரி இலங்கையிலே யாரை ஆண்டு வருகிறார்? யாரம்மா ஆண்டு வருகிறார் இலங்கையில? இலங்கையில ஒரு கொடூரமான குடும்பம். சரி. யாரு? ஒரு கொடூரமான குடும்பம். எப்பா தேவர்களுக்கு அசுரர்களுக்கும் பெரிய இம்சை. சரி. அதுல தான் இலங்கையிலே 10 தலை ராவணன். 10 தலை கொண்ட ராவணன் புரிந்து அரசாட்சி செய்து வருகிறான். அவருடைய தம்பி யாரு? அதிகாயன். சரி. தம்பி விபூஷணன். ஆமா விபூஷணன் அல்லவா. இன்னொரு தம்பி கும்பகர்ணன். ஆமா கும்பகர்ணன். கும்பகர்ணம்னா ஒரு சரி ரொம்ப அழகானவன். ஆமா. கும்பகர்ணன் மாதிரி இன்னைக்கு கொரட்டை போட்டு யாராச்சும் உறங்க முடியுமா? முடியாதுல்ல. சிலவங்க கிட்ட எல்லாம் படுத்து தூங்கவே முடியாது. சரி. அங்க படுத்திருந்தா அங்க கேக்கு கொரட்டை. சரி. அதனால அம்மா இந்த கும்பகர்ணனுடைய சரி அடுத்து இந்த ராவணருக்கு பாட்டி தாடகை. ஆமா தாடக பாட்டி செல்லவர் சொல்லுவாங்க. ஆமா ஆமா. சில பேர் வீட்டுல மாமியா சொல்லுவா எப்படி அம்மா எந்த நேரத்துல கூட்டு வந்தாலும் தெரியல தாடக ஆட்டம் ஆடுதான். சரி. அதனால என்ன 10 தலை ராவணருடைய பாட்டி தாடகை. சரி. தங்கை ஆமா சூர்பனகை. சூர்பனகை பெண்கொடியானவள் இருக்கத்தானே செய்வாங்க. அழகா இருக்கிறாள். அடுத்து தாடகைக்கு மகன் சரி மாரிஷன். ஆமா சுவாகு. சரி. இவங்கெல்லாம் பெரிய ஒரு கொடூரமானவங்க. சரி. எங்க இருக்காங்க? எங்க இருக்கிறார்கள்? இலங்கையிலேயே அரசு புரிந்து வருகிறார்கள். இலங்கை மாநகரிலேயே அரசு புரிந்து வருகிறார்கள். இப்படி அரசு புரிந்து வருகிற போது ஆமையா வசிஷ்டர் சரி விஸ்வாமுத்திரர் கலைக்கோட்டு மகரிஷி. சரி. இவங்க 3 பேரும் ஆமா பெரிய ரிஷி. சரி. இவர் என்ன சொன்னாலும் ஆமா அந்த ஐயா தஜரதனுடைய அரண்மனையில கேட்டுத்தான் ஆகணும். சரி. அப்ப ஒரு நாளைய தினத்துல என்ன சொல்லுகின்றார்கள்? அப்ப அந்த வேளையில சரி இந்த பிள்ளைகள் வளர்ந்தோங்கி இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல என்ன அப்பதான் அங்க இருந்து வராரு விஸ்வாமுத்திரர். சரி. ஏன் வராரு? என்ன காரணம்? தாடகை மலையில சரி ஒரு வேள்வி நடத்தணும். வேள்வியானது நடத்த வேண்டும். வேள்வி நடத்தினா என்ன செய்யணும்? அவருக்கு ஒரு இது அழகான ஒரு இது கிடைக்கும். ஆமா ஆமா. மோட்சம் கிடைக்கும். சரி. அப்படிங்கிறது ஒரு சொல்வாக்கு. சரி.
அப்ப என்ன செய்தார் தெரியுமா? என்னம்மா? அங்க நாளான நாளையிலே எல்லாரும் ஒரு இளமையிலே விஸ்வாமுத்திரர் மாமோழியோ நாடகையாள் மலையாளிலே தனிய வேள்வி வளர்ப்பேரோ பெருநடையா பெருநடையா ஓடி வர மாமுனியோ பெருநடையா மாமுனியோ. இந்த விஸ்வாமுத்திரர் அப்படியே அங்கிருந்து தாடகை மலைக்கு வருகிறார். ஆமா, தாடகை மலைக்கு வந்து வேள்வியானது நடத்த வருகிறாரு. வேள்வி நடத்தணும்னா சும்மா முடியுமா? என்ன செய்யணும்? அழகான அதுக்குள்ள பொருள் பூரா வேணும். சரி, இப்ப வில்லு படிக்கணும்னா என்னெல்லாம் வேணும்? ஆமா ஆமா, நம்ம வில்லு பாட்டு கட்டணும்னு சொன்னா ஒரு 6 பேர் வேணும். ஆமா, ஒரு 6 மெம்பர்ஸ் வேணும். மெம்பர்ஸ் அடுத்து மைக் வேணும். 6 எம்ப்ளாயி வேணும். மைக் வச்சாலும் போதாது, உள்ள கை பக்குவத்தை பத்தியா அழகா இருக்கு, அழகா இருக்கு. கண்ணை கவர வைக்கும் கலர் டீப்புகளும், சிந்தனையை சிதற வைக்கும் சீரியல் செட்டுகளும், கரண்ட் இருக்கும் இடத்திற்கும் இல்லாத இடத்திற்கும். அதாவது என்ன 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 மலையில் சிறந்தது இமயமலை அல்லவா? கட்டிடத்தில் சிறந்தது. கட்டிடத்துல சிறந்ததுன்னு சொன்னா எங்க வீடுதான்மா. அப்படியே அவ்வளவு வடிவமைப்பா கட்டியிருக்காங்க, பாத்துக்கணும். மழை வந்தா மழை பெஞ்சா போதும், கொடை பிடிச்சிட்டு தான் வீட்டுக்குள்ள இருக்கணும். எந்த நேரத்துல கொத்தனார் கூட்டு வந்து கட்டோம்னு தெரியல, அது கொஞ்சம் கூறு கிடையாது. சரி, கட்டிடத்தில் சிறந்தது தாஜ்மஹால் அல்லவா? தாஜ்மஹால். சரி, பார்க்க சிறந்தது பாவநாசம் அல்லவா? குளிக்க சிறந்தது குற்றாலம் தாய். அதை போல் சரி, ஒலி அண்ட் ஒளி அமைக்க சிறந்த ஸ்தாபனம். எந்த ஊரம்மா, எந்த பேரம்மா? செல்வம் 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 செங்குளம். செல்வம் 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 ஒரு செங்குளம் 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 செங்குளம். அதானே அண்ணன் என் கல்யாணத்துக்கு அண்ணன் செட்டை தான் கூட்டு போனோம். அப்படியே அழகா இருக்கு. அதெல்லாம் நீ எப்படி கேப்ப அப்படி வைப்பா. சரி, அதான் செல்வம். ஆமா ஆமா. அரை போல அம்மா இந்த தாடகையாள் மலையில சரி ஒரு வேள்வி நடத்தணும் சொல்லி, வேள்வியானது நடத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய இடத்தை சுத்தமா வைக்கணும். ஆமா ஆமா, சுத்தமா வைக்கணும் அல்லவா? சுத்தம் வந்து என்னைக்கு சோறு போடும். சரி, அப்படிதானே? அவன் பார்த்திருக்கும் போது என்னையா நாள் வார்த்தையார் என குறி தேரல்ல நாள் வார்த்தாரையே நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாளும் பார்த்தாரையா வார்த்திரு கோடத்திலை வார்த்திரு கோடத்திலை பசுமையுடைய செய்தார் இந்த இடத்துல வேள்வி நடத்துவது அழகா இருக்கும். ஆமா ஆமா, வேள்வியானது நடத்த வேண்டும் என்று சொல்லி. ஆமா, சரி. அப்பதான் விஸ்வாமுத்திரர் வர்றாரு. என்ன செய்கிறாரு? என்ன செய்கிறாரு? அப்ப இருக்கக்கூடிய இடத்தை சுத்தபத்தமா வச்சாச்சு. ஆமா, வேள்வி நடத்தணும்னு சொல்லி அந்த இடத்தையே அழகா சுத்தமா பண்ணி வச்சிருச்சாச்சு. வைக்கணும் தானே? அப்படி காடு வெட்டி முள் ஒதுக்கி, அம்மா கட்டை வெட்டி தீ கொளுத்தி, அவர்கள் கட்டையை வெட்டி தீ கொளுத்தி அங்க வேகார கட்டைகளை வேலியாகதானே போட்டா வேள்வியறி வளர்வென்று வளர்ப்பதற்கு விருப்பமுடே ஏது செய்தார். வளர்ப்பதற்கு வளர்ப்பதற்கு விருப்பமுடன் ஏது செய்தார். இருக்கக்கூடிய இடம் அழகா அமைப்பா இருக்கு, அழகா பக்குவமா இருக்கு தாய். ஆமா, யாராவது வந்து திராம்படாது. சரி, யாரும் வராம பாத்துக்கணும். ஆமா, வராம பாத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி அம்மா அங்க 1000 உள்ள அகலத்திலே 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 50 அடி உயரத்திலே உயரத்திலே 1000 அடி அகலத்திலே 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 50 அடி உயரத்திலே உயரத்திலே வேள்வி குழி வெட்டி சரி அழகுடனே அருமையுடனை அம்மா இந்த இடத்திலே போட வேணும்னு சொல்லி என்ன செய்கிறார் ஐயா? அங்க ஆழ நல்ல குழியும் தோண்டி அதிலே ஒரு கம்போடாட்டி, ஆழ நல்ல குழியும் தோண்டி அதிலே நல்ல கம்போ நாட்டி பிராணி
கட்டைகளை ஜவாரி கட்டைகளோ காராளை துருத்தி போட்டி வேள்வி உதையா வெள்ளாளை துருத்தி போட்டி வெள்ளாளை துருத்தி போட்டி வேகமாக வளருதையா வெள்ளாளை துருத்தி போட்டி வெள்ளாளை துருத்தி போட்டி அது வேகமாக வளருதையா அழகுச்சி அரசங்குச்சி அத்தி குச்சி வண்ணி குச்சி உங்க குச்சி உளியங்குச்சி நான்கு எண்ணெய் கோங்கு எண்ணெய் நான்கு எண்ணெய் கோங்கு எண்ணெய் நிறையோ விட்டாரையா நான்கு எண்ணெய் கோங்கு எண்ணெய் நிறையோ விட்டாரையோ அழகான 21 வகை குச்சிகளை எடுத்து போட்டு சரி நான்கு எண்ணெய் ஆமா கோங்கு எண்ணெய் சரி நிறைய நெய் ஆமா குடங்குடமா விடுதாரு வேள்வி நடத்தணும்னு சொல்லி சுத்தமான நெய் குடங்குடமா விடணும் சரி அப்பதான் வேள்வி அழகா வளரும் ஆமா அழகா வளருத இந்த ஐயா தாடகை மலையிலை ஆமா விஸ்வாமுத்திரர் மாமுனிவர் ஆமா முனிவர் வேள்வியானது வளர்ந்து கொண்டே இருக்கிறது சரி வானத்துக்கும் பூமிக்கும் ஆமா புகை மண்டல் தாங்க முடியல அப்ப வேள்வியானது புகை எழும்பி வரும்ல நச்சரிப்ப கொடுக்கு அது மட்டுமா என்ன என்ன எடுத்த உடனே பாரு சரி தெரியாது 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 அடுத்து வளர 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 பக்கத்துல இருக்க முடியாது 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 புகை மண்டுமில்ல வெக்க அடிக்கும் சரி வெக்க வேணல் தாங்க முடியல முடியாது முடியாது அப்ப அந்த ஆடகை மலைகளை மலையதுல இந்த வேள்வி புகையானது சரி அங்கிருந்து எங்கேயா வருகிறது எங்கம்மா வருகிறது தாடகை இருக்கக்கூடிய இடத்துக்கே வருகிறது சரி வரத்தானே செய்யும் ஆமா ஆமா தாடக மலைக்கு வருக ஏய் வரும்பொழுது அங்க புகை மண்டலம் தாங்க முடியல அவ்வளவு ஒரு புகையா மண்டுது அப்ப புகை மண்டலத்தை பார்த்து அப்போ அந்த நல்ல வேளையில அருமை உள்ள நாடே அங்கே கோவல் தோடு இந்த நல்ல நேரத்தில் கேள்வி புகை வருகூரை ஓடி வாரே தாடகையாளே ஓடி வாரா தாடகையாளே வாங்கிறேந்து வாங்கி முனிவருடைய மாறிலை என்னை ஏறு செய்து வாரா என்னை யாரு செய்து வாரா என்றொரு மாடகையா தாய் என்னை யாரு செய்து வாரா என்றொரு தாடகையா இந்த அம்மா தாடகைக்கு புகை மண்டலம் தாங்க முடியல கண்ணு கூட தெரியல திறக்க முடியலம்மா அவளுக்கு ஏன்னா புகையா இருக்கு சரி கண்ணெல்லாம் எரியத்தானே செய்யும் எரியுது தாடகைக்கு ஆமா சரி அவன் பாட்டி தாடகை சும்மா வருவாளா தாடகண்ணா சரி ஆளை பார்த்தண்ணா இப்படி இருக்கா அவ வயித்த பார்த்தண்ணா சரி மணிமுத்தார் டேங்க் பாத்திருக்கியா ஆமா ஆமா மணிமுத்தார் டேங்க் போல இருக்கு அவள அப்படி இருக்கும் சரி அவ உடம்பு சைஸ் எப்படி இருக்கு சும்மா பார்த்தா பயந்துருவேன் சரி இந்த வாரு நம்மளாம் கம்மல் போட்டிருக்கோம் காத்துல தோடு போட்டிருக்கிய ஆமா சரி எல்லாரும் ஜிமிக்கி கம்மல் போட்டிருப்பாங்க ஆமா சிலவங்க வளையம் ரிங்கு போட்டிருப்பாங்க ரிங்குலாம் எங்க ஆனா ரிங்கு வளையல தண்டி போட்டிருக்காமா ஆமா காது இந்த தட இழுத்த மாதிரி இழுத்துட்டு போகுது பாட்டி தாடகை என்ன போட்டிருக்கா காத்துல அவ என்ன போட்டிருக்கா காத்துல இந்த காத்துக்கு 30 குட்டி யானை சரி இந்த காத்துல ஆமா 30 குட்டி யானை செங்கல் அள்ளி போட்டால பாதகத்து அதான் சரி குட்டி யானையை பிடிச்சி தொங்க விட்டுருக்கா ஆமா 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 அப்ப காதை இழுத்துரும்ல சரி
நமக்கு இந்த கம்பளே போட முடியலையே. அடுத்து கழுத்துக்களை நம்ம போட்டிருக்கோம் சங்கிலி. சரி. ஆனா தாடகை என்ன போட்டிருக்கா? மலைப்பாம்பை பிடிச்சு போட்டிருக்கா. ஐயா பாதகத்து தாடக என்ன நாராயணன் என்ன போட்டிருக்கா? மலைப்பாம்பு போட்டிருக்கா. என்ன கிட்ட போக முடியுமா? முடியாது. அவன் மூக்க பார்த்தேன்னா சரி சும்மா நீலாம் பயந்துருவேன். ஆமா ஆமா அவ்வளவு ஒரு இதா இருப்பா. சரி. அவன் கண்ணை பார்த்தேனா எப்படி இருக்கா என்னத்த சொல்ல. சரி. பெரிய இந்த இது இருக்கும் பார்த்தியா பாறாங்கல்லு அத மாதிரி கண்ணெல்லாம் அப்படி இருக்குமா? இருக்குமல்லவா. அதான் பேரே தாடகையா. சரி. என்ன பேரு? தாடக. ஆமா. சரி. ஏன் தாடகையா நிக்கா? செல்ல வேறு எல்லாரையும் ஒண்ணு போல சொல்ல முடியுமா? ஆமா. பக்கத்துல சண்டை நடக்கு. அப்பா தண்ணி கிடத்துல ஒரே தாடகையாத்தான் நிக்கா. அப்ப ஏன் இப்படி சொல்லுதாங்க? இந்த தாடகை பார்க்க வேலை அதான் அப்படி சொல்லுதாங்க. என்ன அங்க இருந்து வந்தா பாருங்க. சரி. கண்ணு ரெண்டும் தீ பறக்க. எவ்வளவு திராணி இருந்தால் சரி எவ்வளவு திக்கு கெத்து இருந்தா ஏன் மலையில ஒருத்தன் வேள்வி நடத்துவான் அப்படின்னு அங்க இருந்து வந்தா. சரி. ஆஹா தாடகை வந்தாடா நம்மள உயிரோட பார்க்க முடியாது. நம்மள கொன்னே போட்டுருவா. கசக்கிடுவா. நம்மள கையில கிடைச்சா கசலி பழமாக்கிடுவா. ஆமா. வாயில கிடைச்சா சரி வாழைப்பழமா போட்டுருவா. வாழைப்பழமா உரிச்சு தின்றுவா. அப்ப விஸ்வாமுத்திரர் பார்த்தார். என்ன எம்மாடி இவ வரமுன்னா நம்ம ஒளிச்சுக்கிடணும் ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாறை புதருக்குள்ள போய் உட்கார்ந்துருக்காரு. சரி. எங்கய்யா உட்கார்ந்துருக்காரு? பாறை புதருக்குள்ள போய் உட்கார்ந்துருக்காரு. பாறை புதருக்குள்ள மாமுனிவர் ஒளிச்சுக்கிட்டாரு. சரிதான். தம்ம அடக்கி அஞ்சி ஒடுங்கி சரி அமர்ந்து இருக்கிறார். எப்பா ஐயா எவனா இருந்தாலும் இப்ப வெளியில வா பாக்கலாம். ஆமா வேள்வி நடத்துல யாரப்பா? அதானே அலறுதா அலறுவல. சரி. அப்பா அங்க பட்டமடைக்கு கேக்கும்ல அப்படியா? சரி. அப்ப இந்த கிளவி போத்தண்டி வெளியே வந்துடக்கூடாது. நம்ம வெளியே வந்த கூட நம்மள கொன்னையே போட்டுருவோம். சரி. உங்க கூட்டாளி பல்லு தேய்ச்சா என்ன வச்சு தேய்ப்ப? என்ன நம்ம பேசி நம்ம கூட்டாளிலாம் டூபேஸ்ல உப்பு இருக்கா? டூபேஸ்ல உப்பு இருக்கு. வேப்பங்குச்சி பல்லு பொடி செங்கலை கரைச்சி சாம்பலை பூசி ஆலங்குச்சி அப்படியே சரி அப்படியே வச்சு பல்லு தேய்ப்போம். ஆனா தாடகை பல்லு தேய்க்க என்ன வச்சு தேய்ப்பா? என்ன தேய்க்கிறா? பணம் தூர புடுங்குவாளாம். சண்டால பாதகத்தி அப்படியே ஒரு கல்ல வச்சு ஒரு நை. சரி. பிரஸ். சரி. நம்ம வாயில அது பட்டா இடிச்சு பல்லு பேரும். சரி. ஆனா அவளுக்கு பிரஸ் அதான் பிரஷ்ஷா. வாயும் மணிமுத்தாறு மரவு மாதிரி பெருசா இருந்திருக்கும். அப்படியா? பெரிய வாயா இருந்திருக்கும். பல்லு எத்தனை இருக்கும்? பல்லு 32 தான் இருக்கும். ஓஹோ அவ பெரிய ஆளு நீலா அப்ப ஒரு 64 பல்லா இருக்குமோன்னு நீங்க தாடகை இருந்திருக்கும். ஓஹோ தாடகை சொல்ல எனக்கு அவளை பார்க்கணும் போலே இருக்கு. அப்படியே நான் கண்ணுல இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ போட்டோ எடுத்து அனுப்பட்டா? அதான் போட்டோ எடுத்து அனுப்புங்களேன். அப்படி அழகா இருக்குமே. அவ உருவமே தனி. சரி. அவளை பார்த்தாலே பயங்கரமா இருக்கல்லவா? அவ தலைய விரிச்சு போட்டா சரி சும்மா செங்கலமே தாங்காது. ஆமா ஆமா அப்பேற்பட்ட தலைமுடில அவதான் தாடகை. சரி. அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய வேளையில் யாரா இருந்தாலும் இப்ப வெளியில வா பாக்கலாம். யாரப்பா அப்படி பயந்து போய் பாறை புதருக்குள்ள உட்கார்ந்து இருக்காரு. ஆமா விஸ்வாமுத்திரர். இந்த வேள்வி புகையை எப்படி அணைப்பது? எப்படி அணைப்பது? வேற வழியே இல்ல கிடையாது. அவ எங்கய்யா வருகிறாள்? எங்க அம்மா வருகிறாள். அவ 7 நல்ல கடலே அறிய தாடகை 7 கடல்ல தண்ணி அருந்துறாள. இங்க 1/2 டம்ளர் காபி குடிக்க 1/2 மணி நேரம் ஆகுது. சரி. அவ 7 கடல் தண்ணி. சண்டால பாதகத்தி வயிறா இல்ல வேற எதுமா? சரி. அதான் சொன்னேல்ல என்ன மணிமுத்தாறு டேங்க விட பெருசு. சரி. அப்ப எவ்வளவு தண்ணி குடிக்கலாம்?
அப்ப 2 வந்தா பாத்துக்கோ. சரி. கடல் தண்ணிய குடிச்சு போட்டா. குடிச்சு போட்டு சரி மேக்க இருக்கு பாத்தியா? ஆமா. மலை. சரி. மலையில ஒரு கால். சரி. கடல்ல ஒரு கால். ஆமா, கடல்ல ஒரு காலை ஊனி அப்படி 2 காலையும் அப்படி விரிச்சு வச்சா. சரி. அப்படி சிறு நீராய் விட்டுட்டா. ஆமா, வேள்வி பூரா அணைச்சிட்டான். ஒரு நிமிஷத்துல வேள்வி அலைஞ்சு போச்சு. கேவலி சத்தம் போடுது பாரு. நச்சு நச்சு அடிக்கி. நச்சு அடிக்கி. அம்மா பாவம் புண்ணியம் பாக்கறமா. பச்சி பச்சி சத்தம். சரி. அதனால அம்மா அந்த அம்மா வேள்வியை அவிழ்த்து விட்டா. சரி. இவரு என்ன புதருக்குள்ள இருந்து வெளியில வாரா. சரி. அப்பா அம்மா கடல் தண்ணி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? குடிச்சது யாரு? சரி. தாடக. சரி. அப்பா என்ன அழகா குளிக்க வராரு. சரி. ஏன்னா நிக்க முடியல. அப்ப இனி இன்னும் இந்த கொரக்கட்டைகள் இருக்கு. சரி. அப்போ இதையும் முடிக்கணும். ஆமா, வேள்வியானதை நடத்தி முடிக்கணும். இந்த வேள்வியை நம்ம முடிச்சாதான் சரி நமக்கு விமர்சனம். ஆமா ஆமா கிடைக்கும் அல்லவா. இனி நம்ம ஒத்தையில இங்க இருந்தோம்னா பிரயோஜனம் கிடையாது. சரி. அதாவது என்ன படிப்புக்கு 2 பேர். சரி. களவுக்கு ஆமா ஒருத்தன். ஓ, படிப்புக்கு 2 பேர் வேணும். ஆமா, ஒன்னு தெரியல இவன்ட்ட கேட்டுக்கலாம். ஆமா, இவனுக்கு தெரியல அவன்ட்ட கேட்டுக்கணும். ஆமா, களவுக்கு ஒருத்தன் தான் போகணும். களவுக்கு 2 பேர் போகலாம். கூட்டாளி ஆகாதுமா. கூட்டாளி ஆகாது. அதாவது நீ முன்ன போனா பின்ன வரேன்னு சொல்லி ஊரை உழுத்து நடுவழியில விட்டுருவான். இந்த வேற ஒண்ணு இல்ல. சரி. என்ன நம்ம 2 பேர் இருக்காங்கல்ல. சரி. ஒரு 2 பேருக்கும் ஆமா கறி சாப்பிடணும்னு ஆசை. சரி. அடுத்து என்ன பக்கத்துல வயக்காட்டுக்குள்ள சரி என்ன இருக்கு? ஆட்டுக்கடை. ஓ, ஆட்டுக்கடை போட்டிருக்காங்க. சரி. அப்போ என்ன ஏ தம்பி என்னென்ன இங்க பாரு என்ன இதுல ஒரு குட்டி எனக்கு தூக்கணும். சரி. அப்படின்னு சொல்லி ஆமா குட்டியை தூக்கும் போது சரி 2 பேரும் என்ன வச்சிருக்காங்க கையில? என்ன வச்சிருக்கா? சோல்லா பை. அழகா வச்சிருக்காங்களா 2 பேரும்? சோல்லா பைக்குள்ள என்ன இருக்கு? திருச்சங்கு. சரி. அப்பா என்ன குட்டியை நான் தூக்குவேன். சரி. ஓனர் தூங்கட்டும். ஆமா, தூங்கட்டும். ஆமா. சரி. என் குட்டியை போய் பிடிக்கும். ஆமா. குட்டியை பிடிச்ச உடனே சரி அதாவது ஆட்டுக்குட்டியில எதை பிடிக்கணும்? கழுத்தை பிடிச்சாலும் கத்தும். சரி. இவன் என்னத்தை பிடிச்சா? மெதுவா குட்டி சத்தம் போடுது. சரி. அவன் சங்க பிடிங்க. சரி. இவன் சங்கத்தானே பிடிக்கணும். ஆமா. இவன் அங்க உள்ள கிடக்க சங்கத்துக்கு ஊதிட்டான். ஏ சண்டால. ஆமா, களவங்க போன இடத்துல ஊதலாமா? ஊதி காமிக்கலாமா? நான் கழுத்து சங்க பிடிக்க சொன்னேன். சரி. ஆட்டுக்குட்டி கத்தாம இருக்கணும் பிடிக்க சொன்னா இவன் பைக்குல கிடக்க சோல்லா பைக்குல இருக்க சங்கத்துக்கு ஊதிட்டாங்க. உடனே 2 பேரையும் பிடிச்சு கட்டி வச்சுட்டாங்க. என்ன செய்ய ஊரு கூட்டிரும்ல. நேத்து தான் ஓனர் கூட்டிட்டு வந்தாரு. சரி. நம்ம கூட வரணும்ல. பாட்டு கூட்டி வரணும்ல. அதை போல சரி எதா இருந்தாலும் அவசரப்பட்டு முடிவே எடுக்கப்படாது. அல்லவா. பதற காரியம் செதறிரும். பொறுமை. ஆமா, பொறுமையா இருந்தா எல்லாமே கிடைக்கும். சரி. அவன் பார்த்திருக்கும் போது இந்த விஸ்வாமுத்திரர் இனி நம்ம ஒத்தையில வேள்வி நடத்த முடியாது. வேள்வியானதை நடத்த முடியாது என்று அப்போ அங்கே இருந்தே பயணமாகி எங்கே அங்கிருந்து பயணமாகி எங்கே ஏகி வாரே வனமாரே வனங்கடந்து வாரே மாமுனிவே வனமான வனங்கடந்து வருகிறாரே மாமுனியே அங்கிருந்து பயணமாகி அங்கிருந்து பயணமாகி அயோத்திக்கு வருகிறாரே அங்கிருந்து பயணமாகி சொல்லி சரி அயோத்திக்கே வருகிறார். ஆமா, அயோத்திமான் அன்னகருக்கே வருகிறார். அந்த அயோத்திமான் அன்னகருக்கு வருகிற போது என்னம்மா இவர் வந்த உடனே சரி இங்க 2 பிள்ளைகளும் ஆமா 2 அணியா இருக்காங்க. சரி. இப்படி 2 அணியா இருக்கும் போது இருக்கக்கூடிய வேளையில தம்பி அண்ணே இளைய பெருமாளை அண்ணன் சொல்லுங்க அண்ணே சும்மா இருக்க நேரம் போவல. ஆமா ஆமா, சும்மா இருந்தா எனக்கு எரிச்சலா வருது. சும்மா இருந்தா சோம்பேறித்தனம் கொடுக்கும்ல. ஆமா, நம்மளுக்கு தக்கணி. சரி. நம்ம ஒரு வேலை பார்க்கணும். ஆமா, வேலை பார்க்கணும். என்ன வேலைன்னு பார்க்கணும். அப்ப 2 பேரும் வித்தை பிடிச்சவங்க. சரி. ஒரு சுண்டு வில் எடுத்தா. ஆமா ஆமா ஆமா, சுண்டு வில் தெரியுமா? சுண்டு வில்லுனா
அந்த பிள்ளைல ஊசி பாசி விக்க இப்படி குறி ஆமா காக்கா குருவிக்கு காக்கா குருவி கவுதாரி கேப்பானே அடிப்பான்ல. சரி அரை மாதிரி ஒரு வில்ல எடுத்தான். ஆமா தம்பி என்ன வா சுத்தி பார்த்துட்டு வரலாம். சரி ஹரிராமச்சந்திர பூபரியும் அம்மா இளைய பிள்ளை வர்றார். சரி இளைய பிள்ளைனா யாரு? யாரு யாரு? அவர்தான் தம்பி லக்ஷ்மணன். ஆமா லக்ஷ்மண பெருமான். இன்னைக்கு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவார்கள்? என்ன சொல்லுவார்கள்? அதாவது தம்பி வாய்த்தது சரி ராமன் பெருமாளுக்கு தான். ஓ எம் பெருமாளுக்கு மட்டும் தான் தம்பி வாய்த்தது அழகான முறையில வாய்த்திருக்கு. ஏன் நம்ம இந்த அண்ணனுக்கு தம்பி வாய்க்கலையா பெருமாள்? சரியா வைக்கலம்மா. ஐயா உங்க தம்பிக்கு என்னாச்சு? என்னன்னா கவுந்தராசா கவுந்துட்டாரு. ஆமா ஓ நல்லதா இருக்காரா? ஓ சரி நான் இப்ப பார்த்தேன். ஆமா ஆமா அமுசமா இருக்கான். பெருமாளுக்கு தம்பி இளைய பெருமாள். சரி லக்ஷ்மணரை மாதிரி உலகத்துல ஒரு தம்பி பார்க்க முடியாது. கிடையாது கிடையாது கிடையாது. எள்ளுங்கம்னா எண்ணெயா வந்து நிப்பாரு. இருக்கணும்ல இருக்கணும்ல. இப்ப யாருமா அப்படி இருக்கா? அண்ணன் சொல்லுக்கு அடுத்த சொல்லு கிடையாது. ஆமா ஆமா அண்ணன் சொல்லு மண்ணன் சொல்லு மாதிரி. ஆமா அண்ணன் சொல்லுக்கு மறு சொல்லே கிடையாது. கிடையாது கிடையாது கிடையாது. இப்ப இங்க ஒண்ணு தண்ணிக்கு இழுக்கு ஒண்ணு கரைக்கு இழுக்கு. அப்படித்தானே இழுக்க கூடாது. என்ன செய்ய? சரி பொறுமையா பேசினா எந்த பிரச்சனையும் வராது. கிடையாது கிடையாது அல்லவா? அப்ப வரக்கூடிய நேரத்துல அங்க இருந்து வராரு. யாரு? தம்பி என்ன பச்சை பறவைகளை தெரிக்கணும். சரி சரி அண்ணா என்னன்னா நீங்க சொன்னா கரெக்ட் தான். சரி ரெண்டு பேரும் வரும்பொழுது வரக்கூடிய வேளையில அந்த காட்டுக்குள்ள சரி மந்தாரை என்று சொல்லக்கூடிய கூனி பாட்டி. ஆமா பாட்டியானவள். அதாவது பாட்டிக்கு முன்கூன் 1000. சரி பின்கூன் 1000. பின்கூன் 1000 அம்மா. நம்ம குடத்தை இடுப்புல வைப்போம். சரி பாட்டிக்கு இடுப்பு விளங்கல. கிடையாது கிடையாது. குடத்தை தூக்கி கூடுல வச்சுக்கிட்டு சரி அப்படியே அழகா ஆமா ஆமா மெல்ல நடந்து வருவா. அவன் நடையழகும். அதான் நண்டு நடக்கும் பாத்தியா? நண்டு நடக்கத பாத்தியா? அட அங்க ஒரு நெளி இங்க ஒரு நெளி. சரி சரி சிண்டு சிண்டுன்னு வரான். ஆமா அப்படி வருவா பாத்தேடா. சரி அப்படி வருகிற போது என்ன 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 இவன் நடைக்கு ஒரு அழகு. சரி அப்பதான் பார்த்தாரு. என்ன என்ன ஏ தம்பி என்ன என்னம்மா இந்த அயோத்தியை வருத்த வரைக்கும் சரி எல்லாம் ஒண்ணு போல இருக்கணும். ஆமா எந்த ஒரு மக்களும் எந்த குறைபாடோடு இருக்கவே கூடாது. அண்ணா என்ன அண்ணா வாரா பாத்தீங்களா? அடக அம்மா பாட்டி குடிஞ்சுக்கிட்டு வாரா. சரி அப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும் தம்பி? என்னென்ன குடத்தையும் உடைக்கணும். சரி கூனையும் நிமுக்கணும். நிமுக்கணும் நிமுக்க வேண்டும் அல்லவா? அப்படியா? என்ன செய்யணும்? சரி பரவாயில்ல. சரி அப்ப காஞ்ச உருண்டை. சரி பச்சை உருண்டை. ஆமா உருண்டைன்னா எத்தனையோ விதை இருக்கு. இது என்ன ரகம்? காஞ்ச உருண்டை வச்சு உடைக்கணும் பச்சை உருண்டை வச்சு ஒட்ட வைக்கணும். ஓ இப்படி. ஆமா அப்படியா? சரி களிமண்ணு. ஆமா அதை எடுத்து கொண்டு சரி பாட்டி குடிஞ்சி வரும்பொழுது வரக்கூடிய வேளையில குடத்துல ஒரு அறை. சரி பாட்டி கூணு நிமிந்துட்டு குடமும் உடைஞ்சு போச்சு. சரி அப்ப குடம் உடைஞ்ச உடனே ஆமையா அப்ப என்ன செய்தார் தெரியுமா? என்னம்மா செய்கின்றா? தண்ணி ஒழுகும்னா பாட்டி கொடுத்து அடைச்சாச்சு. சரி அப்ப பாட்டிக்கு வேதனை. ஆமா வேதனை வேதனை அப்பேற்பட்ட வேதனை இல்ல. ஆஹா ஐயோ இந்த இடத்துல சரி எனக்கு யாரு வாரானே தெரியலையே. தெரியலையே தெரியலையே. ஏடா யாரு? ஆமா என் கூடெல்லாம் வலிக்கப்பா வலிக்கப்பா வலிக்க. என் குறுக்கு அதுக்கு மேல வலிக்கு. வல்லையத்தை வச்சு குத்துனோம்னா சரியாயிருமா? அது அதானே வல்லையத்தை வச்சு ஆப்போசிட்ல பிடிச்சிக்கிட்டு ஆமா வச்சு குத்துனோம்னா சரியாயிரும். நிமிந்துருவா. ஆமா ஆமா ஏற்கனவே நிமித்து தான் வச்சிருக்கான். சரி அப்ப அங்க இருந்து பார்த்தா டேய் சுட்டி தலையா என்ன 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 ஏ ரகுராமா சுவாமி இது உன்னுடைய வேலையா? ஆமா கிளவி. என்னுடைய குடத்தையும் உடைச்சு சரி என் கூனையை நிமித்திட்ட. ஆமா கூனையும் நிமித்திட்டலாவா சுட்டி தலையா? அதனாலே உனக்கு ஒரு சாபம் கொடுக்கிறேன். என்ன கொடுக்கிறார்? என்ன கொடுக்கிறார்? 14 வருஷம். சரி 14 நாளிகை நாளிகையில் 14 நாள் சரி பாரவணம் போவாய் என்று சாபம் கொடுத்தார். பத்தேலா என்ன எப்படி வாக்குச்சனையும் போக்கல. சரி இவன் சாபம் கொடுக்கிறதுக்கும் ஆமா அங்க இருந்து விஸ்வாமுத்திரர் அப்பதான் உள்ள வராரு. சரி அப்படி வரும்பொழுது வரக்கூடிய வேளையில தம்பி லட்சுமணா அண்ணன் பாட்டி சொல்ல எது நினைக்கியா? என்ன எனக்கு எல்லாமே நீங்க என்ன இருக்கும்போது எனக்கு நான் பயப்படணும். அப்ப பெருமாள் இருந்தா நமக்கு கவலை இல்ல. ஆமா கவலையே கிடையாது கவலையே கிடையாது. எந்த கவலையும் இல்ல. ஆமா ஆமா அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடிய வேளையில அயோத்தி நகரை தாண்டி வர்றாரு. சரி சுவாமி
என்ன? வாருங்கள் வாருங்கள் என்று என்ன 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 ஆசனங்கள் போட்டு அமர வைத்தார். சரி. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா நம்ம தானே கூப்பிடணும். கண்டிப்பா அழைக்கணும்ல தாய். சுவாமி எங்களுடைய அரண்மனைக்கு வந்த காரணம் என்ன? காரணம் என்ன? ஏ தசரதா, என்ன என்ன சுவாமி? உன்னுடைய அரண்மனைகளை சரி ஒரு பொருளை நாடி வந்தேன். ஒரு பொருளை நாடி வந்தேன். சுவாமி உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு ஒரு பொருள் என்ன? என்ன என்ன? 1000 பொருள் வேணாலும் தாரேன். இந்த ஆம்லி பிளேயர் வேணுமா? அந்த ஸ்பீக்கர் பெட்டி வேணுமா? ஆமா. இந்த மைக் வேணுமா? கொன்னுடுவான். காத்தாடி வேணுமா? ஆஹா. என்ன வேணுமோ கேளுங்க தாரேன். உங்களுக்கு போதான் மிச்சம். தசரதா ஐயா, எது வேணாலும் தாரேன்னு சொல்றேன். சரி. ஆனால் என்ன தாரை மிரட்டு மறுபடி மறுத்து பேசக்கூடாது. சரி. எனக்கு அது பிடிக்காது. பிடிக்காது அல்லவா? இல்ல சுவாமி. என்ன எங்களுடைய அரண்மனைக்கு நீங்கள் வந்தது நல்வரவாகவே இருக்கட்டும். சரி. அதனால தண்ணி விட்டு அம்மா சத்தியம் சொல்லி சரி எனக்கு எதுனாலும் தாரம்னு சொல்லிட்டார். ஓ, தண்ணீர் விட்டு சத்தியம் செய்து கொடுக்கிறார் மன்னவனும். தாரை வார்த்து கொடுத்தார். சரி. அப்படி கொடுத்த உடனே ஆமையா அப்ப இந்த விஸ்வாமுத்திரர் அழைச்சு கேட்காரு. என்ன கேட்கிறாரு? நம்ம ஊருக்கு வந்தாச்சுன்னா சரி வேற என்னத்தை கேட்டுருவாரு? என்ன கேட்க போறாங்க? எல்லாத்தையுமா கேட்பாரு. முடியாது இல்ல முடியாது கொடுத்துருவோம். சரி. அப்படி என்ன பொருளை கேட்டுருவாரு? என்ன கேட்கிறாரப்பா? அப்போ அயோத்தி மன்னன் தசரதர் கேட்டு ஆமா விஸ்வாமுத்திரர் அழைத்து என்ன உங்களுக்கு என்னையா வேணும் என்று கேட்க உங்களுக்கு நாடுதாரே நகரம் தாரே நாட்டை ஆளவில்லை தாரே சொத்துராரே முகமோ தாரே சொத்தை ஆளவில்லை தாரே பாலும் தாரே பவுசம் தாரே பவுசம் தாரே ஆக்கியமோ தாரே நாடு நகரம் சொத்து சுகம் பிள்ளை குட்டி எதுமே வேண்டாம். எதுமே வேண்டாம். இதுல இருக்க பிள்ளைகள் எல்லாம் என் பிள்ளைகள் தான். சரி. எனக்கு எதுக்கு நாடு? ஆமா வேணுமா உனக்கு? தூக்கிட்டு போ. எனக்கு சொத்து எண்ணிய சுகம் எண்ணிய வேண்டவே வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். சுவாமி அப்படியானால் உங்களுக்கு என்ன வேண்டும்? என்னதான் வேணும்? தசரதா ஐயா, நான் என்னதுக்கு எதுக்கு வந்தேன் தெரியுமா? எதற்காக சுவாமி? தாடகை மலையிலே சரி ஒரு வேள்வி நடத்தினேன். ஆமா வேள்வியானது நடத்தினேன். அந்த வேள்வியை முடிச்சா எனக்கு விமர்சனம். சரி. அதுக்கு என்ன சுவாமி? என்ன செய்யணும்? அங்க இருந்து வந்துட்டா சண்டால பாதவத்தி. சரி. என் வேள்வியை நிறுத்திட்டா. நிறுத்தி விட்டால் அல்லவா தாடக? குற கட்டைகளை வச்சு நான் இன்னும் நடத்தணும். சரி. அதுக்கு ஆமா துணைக்கு ஆள் வேணும். ஆமா எப்பா சுவாமி என்கிட்ட இருக்காங்களே மந்திரிகள். ஆமா அவங்கள பத்தி வைக்கவா? இந்த படைகள் வேணுமா? இருக்காங்களே சேனாதிபதிகள். இந்த படைகள் வேணுமா? அவர்களை அழைத்து வைக்கணுமா? வேண்டாம். யானை படை இருக்கு, குதிரை படை இருக்கு. ஆமா. யாரு வேணும்? அதனால என்னையா என்ன செய்தார் தெரியுமா? என்னம்மா செய்கின்றார்? செட்டுக்காட்டு இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே குளிப்பாடு பண்ணி கொடுத்தாலாம். இருக்கும் போது சரி அப்பந்தான் பார்த்தார். தசரதா ஐயா, உன்னுடைய அரண்மனைகளை சரி உன் மகன் ஆமா ஹரிராமச்சந்திர பூபதி பெருமாளை என்னோடு அனுப்பி வை. ஐயா சுவாமி இது நல்லா இருக்க. இது என்ன நியாயம்? இது நல்லா இருக்க. அதான் என்ன நான் தவமா இருந்து பெத்த பிள்ளை. அம்மா என்னுடைய மகன் ராமன் பெருமாள் ஒரு கண்ணு. சரி 3 பிள்ளைகளும் இன்னொரு கண்ணு. ஆமா என் பெருமாள் ஒரு கண்ணுன்னு சொன்னா மத்த 3 குழந்தைகளும் ஒரு கண்ணு. உங்களுக்கு நான் வரட்டுமா? ஆமா என் 10வது வரைக்கும் 3 குழந்தைகளை அனுப்பி வைக்கிறேன். வேண்டவே வேண்டாம். பெருமாளை மட்டும் கேட்காதீங்க ஐயா. ஏ தசரதா என்ன சுவாமி நீ இப்ப என்ன சொன்ன? நீங்க எது கேட்டாலும் தாரேன்னு சொன்னது வாசவன் தான். ஆமா. இருந்தாலும் என் பெருமாளை கேப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் சொல்லிருக்கவே மாட்டேனே. என்னய்யா இப்படி ஒண்ண கேக்கல? ஐயா அப்ப என்ன சொன்னார் தெரியுமா? என்னம்மா? அவன் பாஹனையா வஜபாலே அஜபாலே ஓர்கள் செய்ய அறிய மாட்டான் அறிய
போர்கள் செய்ய அறிய மாட்டான் அல்லவா உண்ணி ஆழ்வார் என் பெருமாள். சரி, என் பிள்ளைய கூப்பிடுதியல ஐயா தசரதா. ஐயா இப்போ என்னதான் முடிவு? என்ன முடிவு? எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரியணும். சரி, என்ன தெரியணும்? என்ன தெரியணும்? உன் மகன் ராமன் பெருமாளை அனுப்பி என் கூட வைக்கிறியா? முடியாது குருவே. இனிமே உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நீங்க என்ன கேட்டாலும் தாரையா, மூத்த பிள்ளை நான் தரமாட்டேன். இதான் உன்னுடைய முடிவு? ஆமா, இது மாற்றவே கிடையவே முடியாது. உங்ககிட்ட பேச பிடிக்கல. முடியாது. அயோத்தியை விட்டு, சரி, அரண்மனையை விட்டு விஸ்வாமுத்திரர் வெளியில வராரு. வெளியே வருகிறார் அல்லவா? இவர் வெளியில வரும் பொழுது சரி, அங்க இருந்து உள்ள வராரு. யாரு? வஜிஷ்டர். சரி, அப்பா ஐயா தசரதா, மன்னா சுவாமி என்ன வாருங்கள். சரி, எங்களுடைய அரண்மனைக்கு வந்த நோக்கம் என்னையா? ஏ தசரதா, என்ன போறது யாரு தெரியுதா? யாரு? விஸ்வாமுத்திரர். சரி, என்ன வந்தாரு? என்ன காரணம்? என்னுடைய அரண்மனையில சரி நான் எதை கேட்டாலும் கொடுக்க சொன்னேன். சரி, ஆனா என் மகன் ராமனை கேட்டார். கேட்கிறார் அல்லவா? நீ கொடுத்தியா? கொடுக்கல. மாட்டேன்னு சொன்னேன். முடியாதுன்னு சொல்லிட்டேன். தசரதா, ஐயா, உன் மகன் பெருமாளை கூட அனுப்பி வையப்பா. என் பிள்ளை பச்சை பிள்ளைன்னு பயப்படாத. அப்படி சொல்லவே சொல்லாரே. கூடாது. இன்னைக்கு உன் மகன் ராமன், ஸ்ரீராமன் சின்ன பிள்ளையா இருக்கலாம். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா கல்யாண ராமனாகவும் சீதா ராமனாகவும் எப்பேற்பட்ட பிள்ளையா வருவான் எனக்கு தெரியும். அனுப்பி வை கூட அப்படின்னு சொன்னார். பயப்படாத. இந்த வஜிஷ்டர் சொல்லுக்கு இவர் மறு சொல்லவில்லை. சரி, விஸ்வாமுத்திரரை அழைத்து ஹரிராம பெருமாளை அனுப்பி வைத்தார். சரி, ஹரிராம பெருமாளை அனுப்பி வைக்கும் போது அனுப்பி வைக்கக்கூடிய வேளையில தம்பி இளைய பெருமாள் என்ன சொல்லுகிறாரு? அண்ணா, என்ன நீங்கள் இருக்கக்கூடிய இடம் எனக்கு அயோத்தி. ஆமா, அண்ணன் இருக்கும் இடம் தான் எனக்கு அயோத்தி அப்பா. உடனே இந்த பிள்ளைய வலது கையில புடிச்சு கொடுக்காரு. உடனே பெருமாள் பக்கத்துல இளைய பெருமாள் கூட போயிட்டாரு. ஆமா, அவர் லட்சுமண பெருமானும் போறாரு. இப்ப உள்ள அண்ணன் தம்பி அப்படி ஒற்றுமையா இருப்பாங்களா? முடியாதுல்ல, இருக்க முடியாதுல்ல. இங்க கீரியும் பாபுமா இருக்கான். ஆமா, அங்க அவ்வளவு ஒரு ஒற்றுமை. சரி, அதான் பாருங்க. ஆமா, அப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேளையில அப்போ அங்கே இருந்தே பயணமாகி எங்கே அங்கிருந்து பயணமாகி எங்கே வணங்க வாரையா 3 பேரோ விஸ்வாமுத்திரர் மாமோடியோ 2 நல்ல பிள்ளைகளை ஹரிராம பெருமாளோ தம்பியான இளைய ராமா அதோ தெரியுது பாரு. சரி, இதுதான் தாடகை வனம். ஆமா, தாடகை வனத்துல. ஆமா, சரி, நமக்குன்னு ஒரு சின்ன வேலை. சரி, பாருங்கள் ஐயா, சின்ன ஆஃப் டியூட்டி மட்டும் இருக்கு. எதனாலும் நம்ம பார்க்கலாம், முடிச்சிட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லி. சரி, ஸ்ரீராமனியன் பெருமாளும் ஆமா தம்பி இளையவரும் இருக்காங்க. சரி, 2 பிள்ளையும் முன்ன விட்டு கூட்டிக்கிட்டு போறாரு. ஆமா, தன்னனும் தம்பியும் பத்தி கொண்டு போகிறாரு. ஒரு சரக்கூடம் வைத்தார். சரி, சரக்கூடத்துக்குள்ள உட்கார்ந்து கொண்டு வந்தாங்களே. என்னது? அதான் அப்பாவோட. சரி, அம்பரா கூடு. ஆமா, அம்பரா கூடுனா என்னப்பா? என்ன அதுக்குள்ளதான் வச்சிருப்பாங்க. சரி, இந்த பானங்களை தொடுத்து சரி மாதிரியா வைக்கணும். ஆமா, வேட்டை கிட்ட ஆடிக்கலாம். ஆமா, சரி. அப்ப வரும்பொழுது வரக்கூடிய வேளையில ஐயா குறை கட்டைகளை வைத்து சரி நீங்க உங்க வேள்வியை நடத்துங்க. ஆமா, நடத்துங்க என்ன நடக்கும் நான் பாக்க. சரி, அப்படின்னு சொன்ன பொழுது இவருக்கு 2 பிள்ளைகளையும் பார்த்த உடனே அவ்வளவு ஒரு தைரியம். அப்பா, ஏன்னா நம்ம கூட யாரெல்லாம் இருக்கா? ஆமா, ராமர்லாம் இருக்காரு. ஐயா, ராமர் இருக்கும்
இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்? பெருமாள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? ஆமா ஆமா. அப்போ மறுபடியும் வேள்வியானது சரி அழகாகவே வளர்ந்து கொண்டிருக்கிறது அல்லவா? இந்த வேள்வி புகை மறுபடியும் எங்க வருகிறது? எங்கம்மா வருகிறது? தாடகை மலையில அங்க இருக்கா. சரி மறுபடியும் உண்டு வருகிறது அல்லவா? ஆஹா என்ன ஏ சண்டாளே, நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். சரி மறுபடியும் என்னுடைய மலையில இப்படி ஒரு வேள்வி நடத்தானே. ஆமா ஆமா ஆமா. இனி இவனை வச்சு வைக்க கூடாது கூடாது அல்லவா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் ஐயா? இந்த தாடகை எங்கய்யா வருகிறாள்? எங்கம்மா வருகிறாள்? அவ ஓட்ட ஓந்த பெருநடையா 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 ஓடி வாரா தாடகையா 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 ஓட்ட ஓந்த பெருநடையா 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 ஓடி வாரா தாடகையா தாடகையா தாடகையா. ஓட்டமும் பெருநடையும் சரி ஓடி வர்றா தாடகை. ஆமா ஓடி வருகிறாள் தாடகையானவள். தாடகை அங்கிருந்து வரும்போது அவ்வளவு ஒரு வீரம், ஆமா ஆமா தைரியம், ஆமா ஆங்காரம். சரி அடுத்து என்ன 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 அப்படியே அவருடைய வேள்வி பக்கத்துல சரி புள்ளையில பாத்துட்டா. எப்பா ஆஹா என்ன 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 எவ்வளவு ஒரு அழகா இருக்கு பாரு. அப்பா அழக பாத்தி யாருடைய அழகு? யாருடைய அழக பாக்குறா? ஹரிராமச்சந்திர பெருமாளுடைய அழக பார்த்தா. என் பெருமாளுடைய அழக பார்த்து தாடகையா வாய்ப்பளந்து நிக்கிறாள. ஆசைப்படுதா? அழக பாத்தியோ? கொஞ்சம் பல்லைக்கு வயசு காணாது. ஆமா வயசு மட்டும் என் வயசு இருந்துச்சுன்னு சொன்னா உன்னை நான் கட்டிக்கிடுவேன், அழகா வச்சுக்கிடுவேன. ஆசைய ஐயா பெருமாள ஹரிராமச்சந்திர இருக்கக்கூடிய அழகு அப்படி. ஆமா ஆமா தாடகைக்கே மோகம் கொண்டிருக்காள. எப்பேர் விட்டவளா இருப்பா. ஆமா தாடகை நைசா சிட்ட போட்டு பாத்துருக்கா. யாருடா நீ? யாரு? ஆப்பிள் பழம் மாதிரி இருக்க, உன்னை அள்ளிருவேன் பாத்துக்கோ. ஆமா ஆமா ஆமா. வாழைப்பழமா வாயில போட்டுருவேன். சரி சீக்கிரம் தூரம் எந்திரிச்சு 2 பேரும் போங்க. வேள்வியை நிப்பாட்டி போட்டு போ. ஆமா சரி. நான் யாருன்னு அதுக்கு தெரியாது. தெரியாதல்லவா? தரக்குறவாய் ஏசுதா. சரி அதாவது என்ன ஒரு அடி அடிச்சாலும் ஆறிரும் அல்லவா? வார்த்தை விடக்கூடாது. விடக்கூடாதம்மா. தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும். சரி. ஆறாரே நாவினால் சுட்ட வடு. ஆமா அப்படின்னு சொல்லுவார்கள் அல்லவா? ஆமா. சரி. அதனால என்னம்மா இப்ப என்ன செய்ய வேணும்? என்னம்மா செய்ய வேணும்? அம்மா என்ன பார்த்தா பெரிய ஆளா இருக்கிறீங்க. சரி பேசாம வந்த வழியா போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எனக்கும் பிரச்சனை இல்ல. கிடையாது. ஹரிராமச்சந்திர பூபதி சொல்லும் போது சொல்லக்கூடிய வேலையில டேய் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன எழுத்து பேசுதியா? ஏன்னா ராமர் பெருமாள் இவளுக்கு தெரியாது. ஏதோ ஒரு சின்ன பிள்ளை தானே, சுட்டித்தனமா பேசான்னு நினைச்சா. அவ அங்கிருந்து வந்தாரை அவ அந்த நல்ல வேளையில ஹரிராம பெருமாளோ ஆடத்தையும் கையில எடுத்து மறை கொடுத்த போது நல்ல ஏவினாரே அவருடைய பணமாறு மார்கரிகளே வட்டூரையே அவருடைய மார்பதியிலே பட்டூரையா அதாவது ஒரு பானத்தை கையில் எடுத்தார். சரி. ஏன்னா இந்த அம்மாளை நம்ம அழகா சொன்னோம், அம்மா நல்ல விதமா பேசணும். சரி. இவங்க கேட்கல அல்லவா தாடக. அம்ரா கூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வானத்தை எடுத்தார். சரி. அந்த வானத்தை அம்மா அப்படியே கரெக்டா அன்னைக்கு சிலவர் பானை வச்சாமனா அம்மா குறி வச்சாங்கன்னா தப்பாது, சிலவர் வச்சா தப்பிரும். சரி. ஆனா ஹரிராமச்சந்திர பூபதி வச்ச குறி தப்பல அல்லவா? தாடகை மலைகளை சரி அப்படியே அவ எங்க போயிருந்தா? எங்க மலையில போயிருந்தா. சரி. இப்ப அப்படி மார்பிலே விழுந்தது அம்பானது அடியற்ற மரத்தை போல். சரி. அதிலே விழுந்து இறந்தாள். ஹரிராமச்சந்திர பூபதி விட்ட பானமானது அப்படி அவர் கைக்கு வந்துச்சா? வரலிய 7 கடல்ல போய் சரி மூழ்கி அம்மா அப்படியே அந்த பானை சுத்தபத்தமா. ஆமா தாடக மார்புல விழுந்த பானமானது சுத்தபத்தமா எந்திரிச்சு வருகிறது. 7 கடலுக்குள்ள போய் மூழ்கி சரி ஹரிராமச்சந்திரன் கையிலே வருகிறது அல்லவா? அப்படிலாம் இருக்கணும்.
சரி. இப்ப உள்ளவங்க பானம் போடுதான். ஆமா ஆமா. எப்படி அவனை போடுதோம்னா இவனை போட்டு தள்ளி. ஆனா அப்படி கிடையாது. கிடையாது கிடையாது. இல்ல அப்பாரி ராமச்சந்திர பூபதி. ஆமையா. அப்ப வரக்கூடிய நேரத்தில என்ன செய்தார்கள் தெரியுமா? என்னையா செய்கின்றார்கள்? அப்போ அங்கிருந்த பெருமாளோ நல்ல பெருமாளோ அண்ணனும் தம்பியுமா சந்தோஷமா பேசுவோதி என்னைய நடக்கூறையா என்னைய நடக்குதையா ஒரு மலையாரிலை அங்க என்னையாது நடக்குதையா ஏற்றதொரு மலையரிலை ஹரிராமச்சந்திர பூபதி. சரி. அங்கிருந்து பார்த்தாரு. அடுத்து இந்த புகை சரி மறுபடியும் ஆஹா நம்ம அம்மாளை காணுமே. சரி. அப்பந்தான் பார்த்தா என்ன பாக்காங்க தாடகைக்கு புள்ள. சரி. 2. ஆமா 2 பேர்கள் அம்மா. மாரிசன் சுவாகு. சரி. நம்ம அம்மாவை காணுமடா. காணலையே அம்மா. இதுல தானே படுத்திருந்தா. அம்மா தாடகைக்கு இந்த ஒரு பாயெல்லாம் பத்தாது. எங்க போனா இவ்வளவு இடம் காணும். அம்மா தாடகை அங்க இருந்து வேகமா வாரான். சரி. எங்க அம்மாவை எங்க காணலையே அப்படி வருகிற போது ஆமா அதற்கு அடுத்தபடியாக என்னம்மா நமக்கு சன்மானம் அளித்த செல்வச்சிமான். சரி. பூமான் புண்ணியவான். ஆமா யார் ஐயா? அம்மா என்ன நமக்குன்னு சொல்லிட்டீல. சரி. அக்காமார் கூட சேர்ந்து கோயில் கூட பார்க்க வந்தீங்களா? இல்ல இவங்க தான் அண்ணமார் கூட சேர்ந்து கோயில் கூட பார்க்க வந்தாங்களா? இல்லையா. ஆமா தென்காசி மாவட்டம். சரி. பிகேபூர் தாலுகா சீமையெங்கும் பேரும் புகழ்பெற்ற கருவந்தாவில இருந்து சரி அகிலமெங்கும் பேரும் புகழ்பெற்ற ஏஎம் முத்துலட்சுமி மற்றும் பி சத்யா வில்லிசை குழுவினர்களை பாராட்டி 6 பேரையும் பாராட்டி வந்தவரை வாழ வைக்கும். சரி. வடக்கு செங்குளம் நன்னகரிலே அதாவது என்ன சப்தக்கன்னி பெற்றெடுத்த சான்றோர் குலம். சரி. சத்திரியர் குலம் அல்லவா? நாட்டை ஆள பிறந்த குலம் நம் நாடார் குலம். சரி. வாடை அடிக்க ஓடை ஒடிய சரி குடை தொடார் என்று சொல்லி உயர்ந்த கலை கட்டிய செட்டி தோளார் வாழைக்கு 2 குலை வர கண்ட வள்ளல். அதாவது இரட்டை செங்கு விருது பெற்று இந்த வடக்கு செங்குளம் நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய இப்ப 1000 பேர் இருக்கக்கூடிய இந்த மகா சபையிலே சரி நமக்கு சன்மானம் அளித்த செல்வச்சிமான் யாரம்மா? யார் ஐயா? ஸ்ரீ உச்சிரி வாகாளி அம்மன். ஆமா 8 காளியர்களும் அவளுடைய ஆலயத்துல ஐயா பெருமாள் இருக்கக்கூடிய வாசலை சரி பரிசளித்தவர் யாரு? பள்ளி கொண்ட வச்சமால். சரி. அண்ணார் அவர்கள் 200 ரூபாய். சரி. தினேஷ். ஆமா என்ன தினேஷ்? எந்த தினேஷ்? பி தினேஷ். சரி. அண்ணார் அவர்கள் பாம்பே. சரி 200 ரூபாய். ஆமாம்மா. பி திவ்யா. சரி 100 ரூபாய். ஆமா 100 ரூபீஸ். தொற இங்கிலீஷ் எல்லாம் பேசுவாங்க. சரி. எனக்கு தெரியாது. உங்களுக்கு கத்துக்கங்க. சுப்பிரமணியன். சரி. அண்ணார் அவர்கள் 100 ரூபாய். 100 ரூபாய் அல்லவா? எங்க அண்ணன் முருகன் நாட்டாமை. ஆமா அண்ணன் அதான். ஆமா அவர்கள் சரி 200 ரூபாய். 200 ரூபாய் அல்லவா? ஜான்ராஜ். சரி 200 ரூபாய். ஆமா தாமோதரன். சரி கிளாக்குளம். சரி 200 ரூபாய். ராமகிருஷ்ணன். சரி அண்ணார் அவர்கள் 200 ரூபாய். சரி. அடுத்து ஆர் தங்கவேல். சரி அவர்கள் 200 ரூபாய். ஆர் முத்துப்பாண்டி. சரி அண்ணார் அவர்கள் 200 ரூபாய். சரி. ஆர் சாரதி. சரி 100 ரூபாய். 100 ரூபாய் அல்லவா? பி மாரிமுத்து. சரி 100 ரூபாய். அடுத்து என்ன எஸ் எட்வர்ட். சரி 200 ரூபாய். எம் வெங்கடேசன் அவர்கள் 200 ரூபாய். சரி. எம் நம்பித்துறை 200 ரூபாய். சரி.
மாரிமுத்து நாடார். மாரிமுத்து நாடார் அவர்கள் இவர்கள் 200 ரூபாயும். ஆமம்மா. வளர்மதி சரி. ரவிச்சந்திரன் சரி 200 ரூபாய். 200 ரூபாய். இசைக்கமுத்து சரி தர்மகர்த்தா ஆமம்மா அண்ணார் அவர்கள் சரி 200 ரூபாய். ஆமோ. கே பாலகிருஷ்ணன் சரி கே முருகன் முருகன் அவர்களும் 200 ரூபாய். ஆமையா. எம் செல்வகுமார் சரி 100 ரூபாய். 100 ரூபாய். ஆர் பெருமாள் சரி 100 ரூபாய். 100 ரூபாய். இத்தனை பேர்களும் சேர்ந்து சரி ஏன்னா என்ன நம்ம செங்குளத்துல சரி நம்மளும் 2 வருஷம் வந்திருக்கோம். ஆமா ஆமா இது 3வது வாட்டி. சரி அதனால என்ன ஆத்தாளுடைய வாசலை ஆமையா 1000 பேர் இருக்கக்கூடிய சபையில இந்த மகா சபையில இத்தனை ரூபாயை கொண்டு வந்து பரிசளித்த அன்பு உள்ளங்கள் ஆமம்மா அண்ணன் ஒரு வாட்டி சொல்லிடுவோமே. சொல்லு நம்ம அண்ணன் மனசு கொஞ்ச நேரம். சில ஆட்கள் வீட்டுல இருப்பாங்க. ஆமா 2வது டிவி வால்யூம் கொஞ்சம் ஏத்தி வச்சிருப்பாங்க. இல்ல இன்னைக்கு வந்துருவாங்க. நாடகம் ஆடுது தாயி. இன்னைக்கு வந்துதான் ஆகணும். ஏமா நாடகம் பார்க்கணுமா உங்களை பார்க்க வேணா? அதான பாத்துட்டாவல்ல. சரி பாதும்ல நின்னு புருஷனை அடிச்சானா தெரியல பொண்டாட்டி பாத்துட்டு வருவாங்க அப்படியே நாடகத்துல. அதானே சீரியஸா ஓடுது பொறுங்க. சரி சரி மாமியால குளத்துக்குள்ள தள்ளி போட்டாலாம் தெரியல. அதான் வெயிட் பண்ணி பாத்துட்டு வருவாங்க. பள்ளி கொண்ட பச்சமால் அவர்கள் 200 ரூபாய். சரி பி தினேஷ் சபடி மும்பை ஆமா 200 ரூபாய். சரி பி திவ்யா சரி 100 ரூபாய். ஆமா சுப்பிரமணியன் அண்ணன் சரி 100 ரூபாய். 100 ரூபாய். முருகன் ஆட்டாமை அவர்கள் 200 ரூபாய். சரி ஜான்ராஜ் ஆமா யாரையா யாரு ஜான்ராஜ் சரி 200 ரூபாய். 200 ரூபாய். தாமோதரன் சரி கிளாக்குளம் ஆமாய்யா 200 ரூபாய். சரி ராமகிருஷ்ணன் ஆமா அவர்கள் சரி 200 ரூபாய். ஆமா ஆர் தங்கவேல் சரி அண்ணார் அவர்கள் 200 ரூபாய். சரி ஆர் யாரு முத்துப்பாண்டி ஆமா முத்துப்பாண்டி அண்ணா அண்ணார் அவர்கள் 200 ரூபாயும். ஆமா ஆர் சாரதி 100 ரூபாயும். சரி பி மாரிமுத்து 100 ரூபாயும். ஆமையா எஸ் சரி எட்வர்ட் சரி 200 ரூபாய். ஆமா ஆமா எம் வெங்கடேசன் சரி 200 ரூபாய். ஆமா பி நம்பித்துறை சரி 200 ரூபாய். 200 ரூபாயும். மாரிமுத்து நாடார் சரி அண்ணார் அவர்கள் 200 ரூபாய். சரி வளர்மதி ஆமா ரவிச்சந்திரன் அவர்கள் 200 ரூபாய். சரி இசைக்கமுத்து சரி தர்மகர்த்தா அவர்கள் 200 ரூபாய். சரி கே பாலகிருஷ்ணன் ஆமா 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 கே முருகன் அண்ணார் இவர்களும் ஆமையா 200 ரூபாய். ஆமம்மா எம் செல்வகுமார் அவர்களும் ஆர் பெருமாள் சரி 2 பேர்களும் 200 ரூபாய். சரி இத்தனை அன்பு உள்ளங்களும் ஆமம்மா நமக்கு சன்மானம் அளித்த செல்வ செய்வான் சரி பூமான் புண்ணியவான் ஆமம்மா அவர்கள் எப்படியா வாழ வேண்டும்? எப்படியம்மா வாழ வேண்டும்? அந்த பெருமாளோட கிருபையாலே 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 வாழ வேண்டும். 100 கோடி 100 கோடி 100 கோடி பெருமாளோட கிருபையாலே 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 வாழ வேணும். 100 கோடி 100 கோடி 100 கோடி வாழ வேணும். 100 கோடி வளர வேண்டும். அவர் கோடும் வாழி எருமையாளை ஆள் போல நான் அழைத்து போல் வேர்கள் ஊன்றி மூங்கில் போல பண்ணை வைத்து சூடி வாழ வேண்டும். வண்டி எல்லாம் பெருக வேணும். வண்டி எல்லாம் பெருக வேணும். பால் பானை பொங்க வேணும். வண்டி எல்லாம் பெருக வேணும். அவருக்கு வண்டி எல்லாம் பெருக வேணும். பால் பானை பொங்க வேணும். அண்ணார் அவர்கள் குடும்பங்கள் கோத்திரங்கள் வழி வழி வம்பூஷங்கள் சரி அவர்கள் செய்து வரக்கூடிய தொழில்களும் எப்படியா வாழ வேண்டும்? எப்படியம்மா வாழ வேண்டும்? அண்ணா ஆளிலையோ அழகரையா அழகிலையோ மன்மதரடா ஆளிலையோ அழகரையா அழகிலையோ மன்மத அப்படியே வில்லைக்குத்தா விஜயனையா சொல்லிக்குத்தா ஹரிச்சந்தி வில்லைக்குத்தா விஜயனையா சொல்லிக்குத்தா ஹரிச்சந்தி அவர் உனக்கு நல்ல வல்லேலையா அவர் உனக்கு நல்ல வல்லேலையா
மக்களோடு மக்களாக மறுபக்கமாறு மாங்கலியம் பெண் எடுத்த இடம் கொடுத்த இடம் செய்து வரக்கூடிய தொழில்களும் எத்தனை ரூபா இருக்குன்னு சொன்னீங்களா? இல்லையே, நான் எண்ணி பார்த்துட்டேன். சரி, கரெக்டா 1,35,995,995 ரூபா இருக்கு. சரி, எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? 1 ரூபா கொடுத்தாலும் சரி அன்பு ஆதரவும். ஆமா ஆமா, அதுவே போதும். 1 கோடி ரூபா நீ 1 ரூபா பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதான் 1 கோடி ரூபா பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது பேசலாமா? சரி இருக்கட்டுமே, அவங்க புண்ணியத்துல நம்ம நல்லா இருப்போமே. ஆமா ஆமா, அதனால என்ன 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 என் அம்பிகை உச்சிரி மகாளியுடைய அருளால் சரி என் அப்பன் பெருமாளுடைய கிருபையினாலும் அன்றும் வாழ்க, சரி இன்றும் வாழ்க, இன்றும் வாழ்க, என்றென்றைக்கும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வத்தோடு 16 செல்வங்களையும் பெற்று சரி நீடோடி காலம் வாழ்க வளர்க என வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அப்படி இருக்கும் போது கூடிய வேளையில இந்த மாரிசனும் சுபாகும் அம்மாவை காணும்னு தேடி கதறதான். ஆமா ஆமா, அம்மாவை காணும்னு தேடுகிறார்கள் அல்லவா? அப்பா எங்க அம்மா இந்த வழியா தன்னடா வந்தா உங்களுக்கு தெரியாம இருக்குமா? கேட்க பெருமாள்கிட்ட ஹரி ராமச்சந்திர பூபதி இடத்தில் கேட்டவுடனே கேட்ட பொழுது அதாவது கோபத்துக்கு ஒரு அளவு உண்டு. சரி யாருக்குமே அதானே. ஆமா ஆமா, ரொம்பயும் பொறுமையை சோதிக்கப்படாது, தாங்க முடியாது அல்லவா? மனுஷனுக்கு இப்ப டென்ஷன் தான் அதிகமாகுது. சரி அந்த டென்ஷனை குறைக்கணும். பிரஷர் ஓவரா எது தாயி வரத்தானே செய்யும். மாத்திரை வேற போடாம வந்துருதா? அந்த கோவத்தை குறைச்சா எல்லாமே வராது. கோவத்தை தான் குறைக்கணும் பார்க்க முடியலையே. முடியாது என்ன? ஆமா, திருப்பதிலவே மல்லாக்கப்படுத்து மொட்டை எடுத்தாலும் கோவம் மட்டும் போவாது போல. அப்படியே சரி அதானே. ஆமா, அவன் பார்த்திருக்கும் போது என்னையா மறுபடியும் பார்த்தார் ஹரிராமச்சந்திர பூபதி. சரி ஒரு வானத்தை எடுத்தார், மாரிசனை கொன்று அப்படி 7 கடலுக்கு அப்பால் 7வது கடலுக்கு அப்பால் அதே மாதிரி கடலுக்குள்ள மூழ்கி அதே பானம் அவருடைய கைக்கு வந்து சேர்ந்தது. நம்ம கைக்கே வந்து சேரு. அடுத்து சுவாகி எங்க போனா எங்க இருக்கான்னு இன்னும் தெரியல. அட்ரஸ் இல்லம்மா, அவ்வளவுதான். சொல்லுங்க, போன் அடிக்கணும் அந்த பையனுக்கு. யாருக்கு? நம்ம சுவாகுக்கு. அப்படியே சரி, உங்க சித்தப்பா போனா அவன் பார்த்திருக்கும் போது தாடகை போர் முடித்து விஸ்வாமுத்திரர் பிள்ளைகளை கூட்டிய கொண்டு எங்கே எங்கே ஏகி வாராய் பயணமாகி விஸ்வாமுத்திரர் பின்னால வராரு. சரி இந்த 2 பிள்ளைகளும் முன்னால விட்டு. ஆமா ஆமா, விஸ்வாமுத்திரர் பின்னால் வர, பிள்ளை முன்னால் வத்த. சரி அவன் பார்த்தவுடனே ஆமையா 2 பிள்ளைகளும் சரி சுவாமி ஐயா இனி எங்க போறோம்? அப்பா ஹரிராமா, உனக்கு நீ சின்ன புள்ள நினைச்சாரு உங்க அப்பா. உன்னை ஸ்ரீராமனா நான் கூட்டிக்கிட்டு வந்தப்பா. உனக்கு இன்னும் பல பல காரியமெல்லாம் இருக்கு. அதானே சரி. அப்ப பிள்ளைகளை பார்த்த பொழுது தாடகை போர் முடித்து சரி இன்னும் நம்ம போகக்கூடிய வழி எங்க இருக்கு? இப்ப அயோத்திக்கு போகக்கூடாது. மிதிலைக்கு போகணும். எங்க போகணும்? முதலை மாநகரம். சரி முதலை மாநகரத்துல போய் சீதாளை சரி திருமணம் முடித்து. ஆமா, சீதால திருமணம் முடிச்சதுக்கு தான் நாலாம் இடத்தோட நவளவும்பா. அடுத்து தான் நம்ம வீட்டுக்கு எல்லாரும் போகணும். நாலாம் அதுக்கு தண்ணி நவளவே மாட்டேன். அப்படியே சீதால கல்யாணம் முடிச்சே ஆகணும். சரி யாருக்கு? ராமருக்குயா? ஆமா அதான். சீதால கல்யாணம் முடிக்க போறீங்க, பொசசிவ் ஆகுது இவருக்கு. சரி ஐயா. சரி சுவாமி ஐயா, அப்ப வாருங்கள் செல்லலாம். சரி அப்ப எங்க ஐயா வருகிறார்கள்? எங்கம்மா வருகிறார்கள்? அந்த வனம் தான் கடந்து அடுத்த வனம் ஏறி வர, அந்த வனம் தான் கடந்து அடுத்த வனம் ஏறி வாரார். 3 பேரு 1 கோடி முகில் உடனே ஏறி வார, 3 பேரு 1 கோடி முடி உடனே ஏறி வாரார். கடந்து வருகிறாரே வனமான வனங்களே
வழியாகவே வருகிறார்கள் அல்லவா? ஹரிராமச்சந்திர பூபரி சரி இளைய பெருமாள். அமோய் அப்ப விஸ்வாமுத்திரர் இந்த பிள்ளைகளை அழக பார்த்து ரசிக்கார். ஆமா அழகு கேட்டீங்களோ? அதாவது என்ன ஆளை பார்த்து எடை போடக்கூடாது. கூடாது கூடாதம்மா. சின்ன பிள்ளையாத்தான் இருக்காரு. ஆளு உலக சைஸ் தான் இருப்பான். ஊரை விட்டு வலையில போட்டு போயிருவான். அது பாருங்க இப்பவும் சொல்லுவாங்க எப்படி நெட்டைன நம்பலாமா கட்டைன மட்டும் நம்ப கூடாதுன்னு. அப்படியே ஆளை பாத்தீங்கன்னா அங்க தூரத்துல இருந்து பாக்கும் சுண்டுவர சைஸுக்கு தான் இருக்கான். சரி ஊரை வித்துட்டு போயிருவான். அப்படி என்ன ஆளையை வித்து நிழலையும் வித்துட்டு போயிருவான். அதானே என்ன செய்ய அப்படி ஆயி போச்சு. அது எல்லாரும் ஒன்று போல இல்ல. கொஞ்சம் கூட இருக்க கட்டா இருக்கவங்களுக்கு தான் அறிவு 8 அறிவு இருக்கான். அடே ஏன் நமக்கு சரி வரும் வராது. அவன் வார்த்தை உடனே அம்மா சுவாமி இந்த வழியா போனா நம்ம மிதிலைக்கு போலாமா? போகலாமா சாமி? ஐயா இங்கிட்டு போனா கால்வாதாம போவியா? அதான் நீ வந்துகிட்டே இரு. சரி எங்களுக்கு எங்களுக்கு யார் தருவா? நல்லா நேரம் மனசு ஆடுது. எங்களுக்கு 8 பேரு. அம்மா அதெல்லாம் வந்துருவான். இப்போ நாங்களும் காட்டுல முக்கி திம்போம்ல. கூட 2 போட்டு போவோம். அதான் அவளுக்கு பிடிக்கணும். பாரு சரி கேட்டு வாங்க. ஆமா இப்ப யாராச்சும் வீட்டுக்கு பேராதிய உங்களுக்கு அருமையான காப்பி சரி அதுக்கு தக்கன பிஸ்கட். ஆமா அந்த காலத்துல 3 ரூபா பிஸ்கட்னு ஒண்ணு உண்டு. சரி ஒரு நாள் துட்டு சேர்த்தாதான் அந்த 3 ரூபா பிஸ்கட் பார்லி பிஸ்கட் வாங்க முடியும். அப்படியே பாரு அண்ணன் என்ன பிஸ்கட் கொடுத்தாருன்னு ஏதோ பேர் எழுதிருக்கு. குட் நைட்டா? குட் டே. குட் டே வானா குட் நைட் அவ அதான் அவளுக்கு ருசியா இருக்குமா? குட் டே குட் டே. அதான் எவ்வளவு அழகான பிஸ்கட். ஆமா சாப்பிட்டுட்டு தூங்கிர முடியாது. இங்க இந்த பிளேட் அந்த பிஸ்கட்டை கொடுத்தா மூஞ்ச சுரிச்சிட்டு போகுது. நேத்து கொஞ்சம் புளிங்கிட்டு இருந்தோம். சரி இன்னைக்கு கொஞ்சம் ஃபேன் காத்தாடி வைக்கமே அப்படியே அக்கா அப்படியே விட்டுறாதிய கொஞ்ச நேரம் விட்டாச்சுமா. காத்தாடி போடமே விட்டாச்சு. ஆஹா சரி ராமருக்கு கல்யாணம் முடிக்கணும். சரி அடுத்து கொஞ்சம் கும்மி அடிக்கணும். ஆமா அடுத்துதான் வீட்டுக்கு. சரி ஏத்து போன மாதிரி இன்னைக்கு பேராதிய கூடாது கூடாது அல்லவா? என்ன சரி பிள்ளைகளை தூங்க வச்சுட்டு நம்ம தூங்கிடக்கூடாது. ஆமா கூடாது கூடாது. அப்படி இருக்கும் போது ஐயா ஹரிராமச்சந்திர பூபரி வழியிலே வரும் பொழுது சரி அப்பா ஐயா ராமா ராமா இன்னும் கொஞ்சம் காடு கழிச்சுத்தாப்பா போடும். சரி இன்னும் பெரிய பெரிய விஷயமெல்லாம் இருக்கு. அப்படி வனத்திலே வருகிற போது வனமதிலே வரக்கூடிய வேளையில அப்படியே இவர் வர்ற நிழல். சரி காட்டுக்குள்ள நம்ம எல்லாம் போனோம்னா வெயில். சரி ஆனா ராமர் போனா அப்படி இல்ல. கிடையாது கிடையாது. அதானே என்ன யானை கேட்க ஆளு கிடையாதானே இது பாக்கு இல்லவே இல்ல. என்ன செய்ய அதான் ஒரு ஒண்ணு பாடுங்க. அண்ணா உனக்கு படி இழந்துருவாருப்பா ஆண்டவன் கவலைப்படாத. பாத்துக்கிட்டே இருக்கீங்களா? உனக்கு ஒரு வரையும் கிடையாது. சாத்தா சரி நமக்கு முன்னே உள்ள தாத்தா சாத்தா சரி அதனால அம்மா ஹரிராமச்சந்திர பூபரி காட்டுக்குள்ளே வரும் பொழுது என்ன பாக்கிய ஒரு கருங்கல்லானது. சரி என்னப்பா ஒரு கருங்கல்லுமா? ஹரிராமச்சந்திரன் பாரம் சரி கல்லிலே பட்டது. கல்லிலே பட்டது கல்லானது சரி ஒரு பெண்ணாக மாறியது. என்னென்ன கதையெல்லாம் சொல்லுங்க பாத்தீங்களாங்க? இதுதான் எங்க என்ன ஒரு கல்லுல மிதிச்சாருன்னு சொல்லுதியே அது ராமருடைய கால் பட்ட உடனே சரி பெண்ணாக மாறிட்டு. என்ன காரணம்? என்ன காரணம்? ஐயா ஐயா சுவாமி ஐயா இது என்ன நேரம்? என்ன 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 இந்த காட்டுக்குள்ள சரி ஒரு கல்லானது ஆமா என் கால் பாரம் பட்ட உடனே பெண்ணாக மாறி இருக்கு. ஆமா பெண்ணாக மாறியது மட்டும் இல்லாம சரி அப்படியே வணங்கி நிக்கையா. ஆமா என்ன காரணம்? என்ன காரணம்? அப்பா ராமா அப்பா பெருமாளே ஐயா பெருமாளே இளையவனே சரி மாறுங்கள் ஐயா போய்கொண்டே பேசிக்கிட்டு இருக்கலாம். சரி அது வந்து என்ன என்ன முன்னொரு காலத்துல ஒரு சின்ன கதை. சரி என்னையா கதை? என்ன 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 தேவலோகத்துக்கு அதிபதி தேவேந்திரன் அல்லவா? தேவேந்திரன் சரி அடுத்து கௌதம ரிஷி சரி என்று 2 பேர் இருந்தார்கள். ஆமா 2 பேர்கள் இருக்கிறார்கள். அம்மா இருக்கும்போது சரி தேவா அமிர்தம் கிடைஞ்சாங்களாம். சரி அந்த அமிர்தத்துல என்ன முதலாவது கிடைந்ததுல
என்னை பார் யோகம் வரும். ஆமா, முதலாவது கடந்ததுல என்ன பிறக்குதோ அது யாருக்கு? அவனுக்கு. யாருக்கு? இந்த தேவேந்திரனுக்கு. ஓ, தேவேந்திரனுக்கு. ஆமா ஆமா, ரெண்டாவது கடந்ததுல என்ன பொருள் வருதோ அது யாருக்கு? கௌதமருக்கு. கௌதம ரிஷிக்கு. அழகா இருக்குல்ல? ஆமா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த அவன் என்ன நினைக்கான்? அவன் முதல்ல ஃபர்ஸ்டே கிடைக்கும் நினைக்கான். முதல்ல வருதுதான் நல்லா வரும், நல்லா வரும். சரி, நல்லா வரும் நினைச்சான். சரி, அங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்ன? இதே வந்து பறந்துருச்சு. அழகா இருக்குல்ல ஐயா? பாக்கியெல்லாம் எல்லாரும் என்ன பார் யோகம் வருமா? அதான் பாத்துக்கிட்டே இருங்க. யோகா விட்டியா கழுத்துக்குள்ள உங்களுக்கு கட்டிக்கும். என்னைய பாத்தீங்கன்னா யோகம் வராது, காலச்சடம்லாம் கட்ட பண்ணுதான். அப்ப என்னை பார் யோகம் வரும்னா பஞ்ச கல்யாணி. ஆமா, முதலாவது கிடந்த அமிர்தத்துல கழுதையானது வந்து பிறக்கிறது. கோவேரி கழுதை. ஆமா ஆமா ஆமா, கழுதைன்னு சொன்னா அதுக்கு கஷ்டம். சரி, பஞ்ச கல்யாணின்னு கூப்பிடு. சொல்லுங்கம்மா, இன்னும் வீட்டுல கொண்டு போய் விட்டு ஒரு பெட்ஷீட் வாங்கி கொடுத்து போரையும் மட்டும் பூட்டி விடுங்க. வீட்டுல போட்டா படம் வச்சிருக்காங்க. சரி, அத பார்த்தாலே யோகம். ஆமா, யோகம் தானே. ஆமா, சரி. அப்ப வந்து என்ன, இந்த தேவேந்திர வந்து சரி முந்திரி கொட்டை மாதிரி முந்திட்டான். ஆமா, கழுதைதான் கட்டி மேய்க்கணும் அவன். எனக்குத்தான் முதல்ல உள்ள பொருள்னுட்டான். அப்பதான் பார்த்தா. சரி, எப்பா ஐயா, ஏ தேவேந்திர அண்ணா பிடிச்சு கொண்டு போ. ஆமா, என்ன அப்படி பிடி பாப்போம். யாராவது பிடிக்கல, அவன் செல்லு எடுக்கான். சரி, டவுசரை பாத்துக்கடா, பக்கத்துல நிக்கி. அதான் பாத்துக்கா, நீ கண்டுக்கடே மாட்டுக்க. அவன் பார்த்திருக்கும் போது இந்த கௌதமர் சரி அப்படியே பொறுமையா இருக்காரு. அப்படி அப்ப ரெண்டாவது அமிர்தத்துல என்ன பிறக்கிறது? அகலிகை என்ற ஒரு பெண். என்ன தேவேந்திரம் பாக்கான். ஆமா, முதலாவது கடந்த அமிர்தத்துல கோவேரி கழுதை. என்னை பாரு யோகம் வரும்னு கழுதை பிறந்துச்சா? அவ்வளவுதான், போயிட்டு வரேன். கடந்த அமிர்தத்துல இப்படி ஒரு பெண்ணு வந்து பிறக்கால அகலிகை. சரி, ஆனா அகலிகைன்னு சொல்றோம். அந்த பிள்ளை இருக்க அழகுன்னா அழகு சொல்ல முடியாது. அப்ப அழகுன்னா அழகு, அகலிகை பெண்ணால் அப்பேற்பட்ட அழகோடு இருக்காள. அவ எப்பேற்பட்ட அழகோடு இருக்கிறாள்? என்ன அழகோடமா இருக்கிறாள்? ஓலை போல் செய்யல் போலே, செய்யல் போலே, செய்யல் போலே, செய்யல் போலே ஒரு பாகோ தலையழகா. ஓலை போல் செய்யல் போலே, செய்யல் போலே அவளுக்கு ஒரு பாகம் தலையழகா. அங்க ஆளைகளை போலையல்லோ, 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 போலையல்லோ அடிவயற்றி நொழுக்கங்களா. போலையல்லோ, போலையல்லோ அடிவயற்றி ஒழுக்கங்களா. அவளது ஏறு நெற்றி சிறுபுருவா, 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 சிறுபுருவா கண்ணோ செவந்த முகம். சிறுபுருவா ரெண்டு கண்ணோ செவந்த முகம். ஓலப்பூ ஜெய்சல ஓங்கி வளர்ந்திருக்கு ஒரு பாகம். ஒரு பாகம் தலைமுடி வாங்கி வளர்ந்திருக்கு அவளுக்கு. கண்டக்கால தட்டுது. ஆமா ஆமா, கிட்டத்தட்ட 8-9 அடி இருக்குமா முடி நீளம். அவ்வளவு முடியா? ஏ அப்ப முடிய கட்டியோ இங்க பெரடி விட்டு இறங்க மாட்டேன். சீவி சிங்காரிச்சு இப்படி தூக்கி இப்படி போட்டான்னு சொன்னா பக்கத்துல போய் அடிச்சிரும். அவ்வளவு அழகா இருப்பா. அப்படியா? ஆமா ஆமா, அந்த காலத்துல வளர்ந்திருக்கு. சரி, இப்ப வளர மாட்டேங்க, பெரடியை விட்டு இறங்க மாட்டேங்க. அதான் கண்ட தண்ணியில நானும் எல்லா ஊர்லயும் குளிச்சுதான் பாக்கும். சாய்ந்து முடி வச்சு பாத்துறேன். அது வேணாம், கீழே விழுந்துரும். கூட்டத்துல விழுந்து தாத்தா ஏமா தாய் தாய் உங்களுக்குள்ளதான் அப்படிம்பாரு. அது எதுக்கு என்ன வேணாப்பா, இது போதும். இதை இழுத்து கட்டி வர இவ்வளவு நேரம் ஆயிருக்கு. அப்படி ஆகி போகுது. இதுக்கே நேத்துள்ள பூ. சரி, அதனால தருவாங்கம்மா உங்களுக்கு. என்னது சொன்னீல அகலிகைக்கு அப்படியே வாழைப்பூ சைஸ்ல வாங்கி வளர்ந்துருக்கு ஒரு பாக தலைமுடின்னு. ஆமா, அந்த நீளத்துக்கு நாளைக்கு உங்களுக்கு மல்லிகைப்பூ என்ன, அதான் பக்கத்துல வைக்க ரோஸ் பூ என்ன, சரி ஊட்டி ரோஸ் என்ன, ஆமா குஷ்பு மலர் என்ன, அழகா வரும் பாருங்க. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை எல்லாம் அதனால. ஓஹோ, அப்படி வரும். அப்ப ஹரிராமச்சந்திர பூபரி ஆமா விஸ்வாமுத்திரர் எடுத்து சொல்றாரு. சரி, ஏன்னா இந்த அகலிகை கதை. ஆமா ஆமா,
அப்போ இந்த அகலிகை இருக்க அழகு சொல்ல முடியல. அப்ப அகலிகைனா அழகுன்னா அழகு அப்பேற்பட்ட அழகுமா? ஆமா, அவ பெண்ணுக்கான பெண்ணழகு அல்லவா? சரி, அம்மா அகலிகை கௌதம ரிஷி அழைத்தார். சரி, ஐயா ஐயா கௌதம ரிஷி, இது உங்க பொருள், நாங்க பிடிங்க அந்த பொருளை பிடிங்க அப்படின்னு கொடுத்தாச்சு. சரி, தெய்வந்தரை இருக்க மாட்டேங்க. என்ன என்ன யோ வழக்க நிறுத்துங்கய்யா. என்ன என்ன நிறுத்தையா. அப்பா தேவேந்திரா, ஏண்டா என்ன இது தேவையா? ஐயா தேவேந்திரா, எடுத்த உடனே முதலாவது பொருள் உனக்குன்னு கேட்டேன். சரி, நான் கொடுத்தாச்சு. ஆமா, உனக்கு பஞ்ச கல்யாணம் பிடிச்சு கொடுத்தாச்சு. போங்க. எப்படி கோவேரி கழுதையை நான் கொண்டு போய் நான் என்ன இழிச்சவாயா? அப்படியே சரி, எனக்கு வேண்டாம். வேண்டாம் ஐயா, வேண்டாம். இது என்ன நியாயம்? சரி, நீ கேட்டதை கொடுத்தாச்சு. கழுதையை நான் வச்சு வாழணும், அகலிகை அவன் வச்சு வாழணுமா? ஆமா. சரி, அதுக்கு என்ன முடியும்? என்ன முடியும்? அதெல்லாம் கிடையாது. சரி, அந்த பிள்ளை எனக்கு வேணும். எப்பா தேவேந்திரா, பொருள்னா சரி வெட்டி கொடுக்கலாம். ஆமா ஆமா, இது பொண்ணை கொண்டு நான் யாருக்கு வெட்ட? எப்படி ரெண்டா கூறுவோட கழுத்துக்கு மேல கழுத்துக்குள்ள வெட்ட முடியுமா? முடியுமா? ரத்தம் வந்துரும். ஆமா ஆமா, பாவம் இல்ல. நீ கிடைச்சத வச்சுக்கோ. சரி, கழுதை என்ன சும்மாவா? ஆமா, கழுதை அப்படியே நீ பாட்டு மூடை கட்டி கழுதை பாலை வித்து பாரு, துட்டு நல்லா கோடி கணக்குல சம்பாதிக்கலாம். சொம்பு சொம்பு ஒரு சொம்புலாம் தர மாட்டாங்க, ஒரு சங்கு தான் தருவாங்க. 150 ரூபாய் வாந்து தான் பார்க்க முடியும். 150 ரூபாய் என் பிள்ளைக்கு வாங்கும்போது வெறும் 40 ரூபாய். சரி, அதனால அது அதிகாலம் இப்ப 150 ரூபாய் தாயி. ஆமா, 15 வருஷம் தாச்சு. சரி, அப்ப பார்த்தார். ஆமா, அதெல்லாம் கிடையாது. சரி, நான் இப்ப என்ன செய்யணும்? பிள்ளைய கூட்டிட்டு போறேன். ஆமா ஆமா. என்னது? என்ன என்ன இது? என்ன கத்திரிக்காவா? சரி, இல்ல மாங்காவா? கிடையாது கிடையாது அல்லவா. உள்ளே கூட்டிக்கிட்டு போறவனே எவ்வளவு தைரியமா சொல்றாங்க. நிறுத்தியா? ஏ தேவேந்திரா, இப்ப என்ன? இந்த புள்ள உனக்கு வேணும். கண்டிப்பா வேணும் சுவாமி. கோவேரி கழுதை வேண்டாம். இந்த வேண்டாம், எனக்கு வேண்டாம். பாத்தல போய். ஆமா, நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, புள்ள எனக்கு வேணும். சரி, நான் போக மாட்டேன். ஆமா, சரியா. என்ன செய்யணும்? அதோ கடல் இருக்கு. சரி, அந்த கடலுக்குள்ள சரி யார் ஆமா ரொம்ப நேரம் முழுகி இருக்கணும். ஆமா, யாரு அதிக நேரம் கடலுக்குள்ள முங்கி இருக்காங்களோ அந்த முழுகி இருக்கவங்களுக்கு தான் புள்ள. ஆமா, முழுகி இருக்கவங்களுக்கு இந்த அகலிகை பெண்ணால். அப்படியா? ஆமா, சரியா. சபதத்துக்கு சரியா? சரி சரி. அப்படின்னு சொன்ன உடனே சொன்ன பொழுது இந்த தேவகி சும்மா இருக்கக்கூடாது. என்ன செய்கிறா? அதாவது தேவேந்திரா, பெண் வந்து சிரிப்பாங்க. ஆமா, சில பேர் சிரிச்சாங்கன்னா வயிறு குலுங்க சிரிப்பா. ஆமா, வயிறு குலுங்க சிரிப்பா. அத பாக்கும்போது பாக்குறவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி. சில பேர் சிரிச்சா ஆமா வயிறு எரிய சிரிப்பா, வயிறு எரிய நக்கலா சிரிப்பா. ஆமா, அவ சிரிக்கிற விதத்திலேயே தெரியும். அப்படியே இவன் 4 பேர் வேணும்னு நினைக்கலாம், வேண்டாம்னு நினைக்கலாம். அதானே. ஆமா, அதனால என்ன 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 அப்படி சைடா சிரிக்கா. சரி சரி. ஆமா, கிழவர் வீட்டுக்கு போறோமா? போட்டி நடக்கத்தானே போகுது. தெய்வந்தர வீட்டுக்கு போறோமா? யார் வீட்டுக்கு போறோம்னு பாப்போமே. ரெண்டுல ஒண்ணு இப்ப தெரிஞ்சிரும். சரி, அப்ப அலைகடலை அலைகடலதுல தெய்வந்திரம் மூழ்கி இருக்கான். சரி, பக்கத்துல போய் ஆமா இந்த கௌதமர் மூழ்கி இருக்கார். சரி, ஏற்கனவே கௌதமர் வந்து ஒரு ரிஷி. ஆமா, என்ன சொன்னாலும் பிடிக்கும். சரி, யாருக்கு யாருக்கு யாருக்கு? இந்த கௌதம ரிஷி. சரி, இந்த தெய்வந்திர ஒரு நாள் கூட மூழ்கி இருக்க மாட்டான் அல்லவா. அப்ப எல்லாரும் இருக்காங்க. சரி, சபையில எல்லாரும் இருக்கும்போது அப்பா என்னால இருக்க முடியல. அம்மா தேவேந்திர வெளியே வந்துட்டான். உள்ளுக்குள்ள இருந்து பார்க்க அந்த தண்ணிய குடிக்கான். நாசி பூரா நனைஞ்சு போச்சு. சிரசுல அடிக்கி. சரி, ஆஹா முடியல. தண்ணி தவளை. சரி, தண்ணி தவளை எத்தனை நேரம் உள்ள இருக்கும்? ஆமா, எவ்வளவு நேரம்? கொஞ்ச நேரம் தானே இருக்க முடியும். அடுத்து சத்தம் போட்டுக்கிட்டு அப்படியே கரைக்கு வெளியே வந்துரும் அல்லவா. இந்த சண்டாளன் கௌதமர். ஆமா, ஆனா இவன் இருக்கும்போது சரி இந்த கௌதம ரிஷி ஆமா அட்டைப்பூச்சி போல். ஓ, அட்டைப்பூச்சி போல் உள்ளுக்குள்ள போய் முழுகிட்டாரு. சரி, அவருக்கு ஆண்டவன் புண்ணியத்துல ஒண்ணும் இல்ல. ஆமா, ஒண்ணும் ஆகல. அழகா இருக்காரு. ஆமா, தேவேந்திர வெளியே வந்து சொல்லுதான். ஆமா, கிழவன் கடலோட கடலா போயிருப்பான். அல அடிச்சுக்கிட்டு போயிட்டு அகலியே குடுங்க, நான் வீட்டுக்கு கூட்டு போறேன். அப்படியே நேரம் ஆவதில்ல. உடனே புள்ளைய பிடிச்சு தந்துரும் நினைக்கியா? முடியுமா? இருப்பா. சரி, அவசரப்படாத. சரி, பொறி. ஆமா, ரெண்டுல ஒண்ணு தெரியணும்னா அவர் வரணும். சரி, ஐயா நான் சொல்றத கேளுங்க. கிட்ட கொஞ்சம் மனுஷனா மதிங்கள. கடலுக்குள்ள அவர் வேட்டிய பார்த்த ஐயா, அவர் உடுத்திருக்க இதெல்லாம் கிடக்கு. ஆமா, அவர் கழுத்துல போடுற ருத்ராட்ச மாலைலாம் மிதந்து போச்சு. அப்படியே? ஆமா. இல்லப்பா. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குல. ஒரு ஆனதா ஆயி போச்சு 5 நிமிஷம். அதானே. சரி, அப்படி சொல்லி இருக்கும்போது சொல்லக்கூடிய வேளையில இவன் மனசுல என்ன நினைக்கிறான்? இந்த அகலிகை சரி அழகா இருக்கா, நமக்கு தான் இந்த கிழவன் சரி தண்ணியோட போட்டோம்னு மனசுல நினைக்கான். சூமந்திரகாளி. சூமந்திரகாளியா? அப்படியே மந்திரம்
மந்திரம் வந்தரம்லாம் நிறைய கத்து வச்சிருக்கோம். சரி சரி. யாரும் வேண்டாம் கலங்காம. அப்போ உள்ளுக்குள்ள இருந்து சரி கடலுக்குள்ள முழ்கி அம்மா பச்சை பசையென்று இந்த கடல் குச்சி இருக்கு பாத்தியா? அம்மா கடல் குச்சியோடு கடல் பாசியோடு அப்பா சிப்பிகளோடு அங்க இருந்து சரி எழுந்திருச்சு அம்மா பிக்கி வரச்சு அப்படியே வாராரு. ஆமா ஆமோ இந்த இருக்காடே தெய்வந்திரன் ஏ சண்டாலே வந்துட்டானே. ஐயா தேவேந்திரனுக்கு பக்கு பக்குங்க என் பொழப்ப கெடுக்க வந்துட்டான். அழகா அகலியே கூட்டு போலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சபையில பேசுறாங்க. ஐயா அதோ வாராரு பாருங்க தேவேந்திரா. புத்தி கட்டவனே சரி அவசரப்பட்டுட்டியடா. ஆமா தேவேந்திரா. சரி வாங்க. சரி ஆமா இப்ப நானும் தான் இருந்தேன். சரி பாதி நாள் பிள்ளை என்கிட்ட இருக்கட்டும். அறிவு கட்ட மூதேவி என்னடா பேசுற? நல்லா இருக்க பாதி நாள் உனக்கு பாதி நாள் எனக்கு. அதான் அவனுக்கு அறிவு இல்ல. சரி அறிவு வந்து ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட கட்டன்னு சொல்லுவார்கள். அதே மாதிரி இவன் சொல்லுதான். சரி நானும் தான் கொஞ்ச நாள் இருந்தேன். ஆமா புள்ள என்கிட்ட கொடுங்க. சரி அது எப்படியா தர முடியும்? முடியாது. சரி அப்ப கௌதமர போய் ஆமா மறுபடியும் அந்த இடத்துல குளிப்பாட்டி சரி சும்மா மாப்பிள மாதிரி. ஆமா இப்பதான் அப்படி மாப்பிளை பார்க்க போது ஆளு சக 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 அழகா இருக்காரு. அவர் முகம் பூரம் பல்லா இருக்கு. அப்ப ஐயா கௌதமரே என்ன என்ன புள்ளைய கூட்டிக்கிட்டு போங்க. போங்க போங்க. அப்ப புள்ளைய கூட்டி கொண்டு போறி. ஆமையா இவ சும்மா இருக்க கூடாது. என்ன செய்கிறாங்களே? இந்த கிழவருக்கு இருக்க தைரியம் சரி உனக்கு இல்ல. அப்படி ஒரு இகழ்த்தனமா சிரிக்கா. நீலா ஒரு ஆம்பளை அப்படின்னு சிரிக்கா பாத்தியா? அதானே அப்படி சொன்ன உடனே இவருக்கு வந்துருச்சு. இவனுக்கு அட சண்டாளி நீயுமா என்ன இகழ்த்தனமா நினைக்க இருடி உனக்கு வைக்கிறேன் பாரு பெரிய ஆப்பு. ஒரு நாள் ஒரு பொழுது இந்த உலகத்திலே நான் உயிர் வாழ்ந்தாலும் உன்னை அடையாம நான் விட மாட்டேன். அப்படின்னு இவங்க அமுத கௌதமர் அப்படி அவரு வாட்டி இருக்காரு. இந்த தெய்வந்திர வாயில முடங்குதான். ஓடா அப்படின்னு சொல்லி சரி இவரு கௌதமர் பிள்ளைய கூட்டிக்கிட்டு போயிட்டாரு. எங்க வருகிறார்? அப்போ அந்த இடம் தான் கடந்து அழகு மன்னன் ஏகி வார. அந்த இடம் தான் கடந்து அழகு மன்னன் ஏகி வார. கௌதமர் வார போது கௌதமர் வார போது பார்த்தானே தெய்வந்தீரே கௌதமர் வார போது அந்த கௌதமர் வார போது பார்த்தாரே தெய்வேந்திரே. கௌதமர் வந்து ஒரு ரிஷி. சரி ஆண்டவனுக்கு சிவபக்தனாக காலையில எந்திரிச்ச உடனே ஒரு பூஜை. ஆமா பகவானுக்கு மத்தியான ஒரு பூஜை. ஆமா அந்தி கருக்கலில ஒரு பூஜை. சரி பூக்குடல் எடுத்து பொந்துரட்டி எடுத்து பூஜை செய்வது பழக்கம். இப்படி பல நாளா நடக்கு. இந்த சண்டாள பாவி சும்மா இருந்தானா என்ன செய்யறான் பாருங்க. அவன் புத்தி அவன் காமிக்கான். சரி ஆஹா என்ன என்ன நம்ம அன்னைக்கு வச்ச சபரத்தை சரி இன்னைக்கு போய் நிறைவேற்றணும். ஆமா ஆமா இவர் என்ன நினைக்கும்? என்ன அவர் வெளியே போய் தலை இருக்க போறாருல்ல. சரி போகட்டும். அதான் நம்ம எங்க போகணும்? நம்ம வீட்டுக்கு போகணும். நம்ம அவ வீட்டுக்கு போகணும். அதானே அகலிகை வீட்டுக்கு போகணும் அல்லவா? நம்ம கட்டாயம் போகணும். போகணும் அல்லவா? ஆமா என்ன அப்படின்னு சொன்ன உடனே என்னம்மா அந்த ஹரிராமச்சந்திர பூபதி அங்க இருக்கும் போது ஆமையா இந்த விஸ்வாமுத்திரர் இவர்கிட்ட கதை எடுத்து சொல்றாரு. அவருக்கு மனசே வலிக்கு. அப்போ இந்த சண்டாள பாவி தெய்வந்திர சரி கெட்ட எண்ணம் பிடிச்சவன். ஆமா கெட்ட எண்ணம் பிடிச்சவமா என் கூட்டாளி. அப்படியே என் கூட சேர்ந்தவன். உனக்கு இருக்கிறதெல்லாம் கெட்ட எண்ணம். நானா 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டேன். அப்படியே மேக்கோடி இருக்கானே சரி முனியப்பன் பேரன். ஆமா நாசமண்ணா போகணும்னு நினைப்பேன். அதானே இருக்காரு உடுக்காரு. ஆமா அவர் கட்டமண்ணா போகணும்னு நினைப்பேன். அதானே வெளியே சொல்ல மாட்டேன் யார்ட்டையும். சொல்லாத மனசுக்குள்ளே வச்சுக்கிடுவேன். இதான் மைக்கில சொல்லியாச்சே கேட்காத மாதிரி இருக்கு. அப்படியே காதுல ஹெட்போன் போட்டுருக்காரு. செங்கலுத்து ஆட்களுக்கு மட்டும் தான் கேட்கும். ஆமா அவங்களுக்கு மட்டும் தான் கேட்கும். சரி நம்ம கூட்டாளி கேட்காது. அங்க நாளாட நாள ஏ நல்ல ஒரு நிலமையிலே ஜாவான சாம போலே சதிஷாம வேரத்திலே லகுலுங்க சாம போலே
இந்த ரிஷியுடைய வீடு சரி அப்படியெல்லாம் பெரிய பில்டிங்லாம் கிடையாது. கிடையாது கிடையாது. ஒரு மாட்டு கூரை. சரி. அதாவது கூரை வீடு. ஆமா கூரை வீடு தானே அந்த காலத்துல. கூரை வீடுனா ஓலை வீடு. சரி. அதான் நல்லா இருக்கு. கீழே பத்திட்டா. சரி. அதானே. ஆமா. அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய வேலையில புள்ள வந்தா பத்தியலா. சரி. அப்ப கௌதமர் ஆமா வீட்டுக்குள்ள இருக்காரு. சரி. ஆஹா அண்ணன் இவர பூஜைக்கு அர்ப்பணம். சரி அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் தேவேந்திரன்? விடிய ஒரு கருக்கலில. விடியது ஒரு கற்களில சேவல் எத்தனை மணிக்கு கூவும்? ஆமா சேவல் எத்தனை மணிக்குமா கூவும்? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? நாங்கள அப்பதான் தத்துறதுக்குமா இருக்கும். முன்ன பின்ன சேவல் கூவ கேட்டாதானே. 4 மணிக்கு கூவும். நம்ம கூவும் போதெல்லாம் எப்ப கூவுது? 12 மணிக்கு கூவுது எங்க வீட்டுல நிக்கிறதுலாம். அப்படியே அது கூறுகட்ட சேவல். கூறுகட்ட சேவலை கொண்டு வச்சிருக்கு. ஆமா. அதான் கோழி குருடா இருந்தாலும் குழம்புக்கு ருசியா இருக்குங்க. ஒரு நாள் போட்டு அவிச்சாதான் சரி வராது. அதான் நானும் அப்பதான் சரி தூங்குவோம்னு பாட்டுக்கு போயிட்டு தூங்குவேன். சரி. கொக்கரக்கோ மணியை பார்த்தா மணி 12 மணி. அப்படின்னா என்ன செய்ய? சரி சரி. குக்கருக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காது. சரி. குக்கருக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குமா அது? பூவா வந்துரும். சரி. அதனால குக்கர்ல போறதுக்கு தான் கொக்கரக்கோ. அப்படியா? காத்திரு மகனே. அப்ப போறேன். செஞ்சேவல் வடிவெடுத்து. சரி. அப்படி மோட்டு கூரையில இருந்து சேவல் போல கூவுதான். சேவல் போல கூவுறான் அல்லவா தேவேந்திரன். அப்படி கூவக்கூடிய சத்தத்தை அது அழகா இருக்கு. ஐயப்பங்கிட்ட இருந்து கொஞ்சம் வந்துரு. சரி. அப்ப இந்த சத்தத்தை பார்த்தாரு கௌதமர். சரி. ஐயோ நம்ம தூங்கிட்டோமோ? பூஜைக்கு நேராச்சோ? அதானே பொன் துரட்டியை கையில் எடுத்தார். பூக்குடையை கையில் எடுத்தார். கையில எடுத்து கொண்டு என்ன செய்கிறார் ஐயா? அப்பா வீட்டை விட்டு வெளியில வாராரு. இந்த சண்டாளன் சும்மா இருக்கக்கூடாது. என்ன செய்கிறான்? அவரை அனுப்பிட்டு வீட்டுக்குள்ள போய் குடும்பம் நடத்த வரான். ஓ அப்படி செய்கிறான். அறிவு கட்டவனுக்கு ஐயா தேவேந்திரா. அதானே.